மே தினம்ங்கிறது தொழிலாளர்களுடைய நன்மைக்காக துவக்கப்பட்ட ஒரு தினம். அந்த நாளில் இந்தியா கிளிட்ஸ் நேர்களை சந்திக்கல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதாவது தொழிலாளர்கள் அப்படின்னா மன்மோகன் சிங் விவசாயம் வேண்டாங்கிறாரு. அது விவசாயத்தை பற்றி ஒன்றும் தெரியாது, அவர் மன்னிச்சிடலாம். ஏன்னா நம்ம 70% விவசாயத்தை நம்பி தான் இருக்கோம். அதனால் விவசாயிகளுக்கு அவங்க சுதந்திரமாக விவசாயம் பண்ணுறதுக்கு விதை பொருள்களோ அதுக்கான உரங்களோ எதுவுமே கம்மியான விலையில் கிடைக்கிறதில்ல. அப்போ விளைஞ்சதுக்கு எவ்வளோக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணோன்னா அந்தளவுக்கு எடுக்க முடியாமல் அரசாங்கம் மற்றவங்கள ஃபிக்ஸ்டாக வேலை வச்சுக்கிறாங்க. அந்த விவசாயிகள் டோட்டலாக சேர்த்துட்டு தான் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு தொழிலாளரை பொறுத்தவரையில் இப்போ நிறையா டெக்ஸ்டைல் மில்லுகள் நிறையா ஒரு காலத்தில் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் இந்த பர்மனெண்ட்டாக HMS, INTUC அப்படி நிறையா தொழிற்சங்கம்லாம் இருந்துச்சு. அதுக்கெல்லாம் வழியில் இப்போ கான்ட்ராக்ட் போட்டு இவங்களாம் எஸ்கேப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் கோவை மாவட்டத்தை பொறுத்தவரையில் கான்ட்ராக்ட் பேஸில் தொழில் நடந்துகிட்டு தான் இருக்குது. பட்டு இப்போ சாஃப்ட்வேர் துறை வழியாக நமக்கு எக்கச்சக்கமாக நமக்கு இப்போ தொழில் வாய்ப்புகள் நமக்கு அதிகமாக இருக்குது. பட் இது கூட எப்படின்னா இது ஒரு மாதிரி ஹைடெக் கூலி மாதிரி தான். அது ஏசி ஒரு அட்மாஸ்பியரில் செலவு கூலி வேலை மாதிரி தான். அதை பார்த்தா இன்னும் கொடுமையான விஷயம். இந்த சாஃப்ட்வேரில் நீங்கள் மூளை ரொம்ப சூடாக்குற ஒரு தொழில் இது. இதில் இப்போ வேறு எந்த தொழிலும் 58 வயசு 60 வயசு சர்வீஸ் பண்ணி அந்த மாதிரி சாஃப்ட்வேரில் பண்ண முடியாது. 18 வயசு 20 வயசு வேலைக்கு போனால் 30 வயசு நீங்கள் கிழவன் ஆகிடுவீங்க, மென்டலாக கிழவன் ஆகிடுவீங்க. 30 வயசுக்கு அப்புறம் மூளை வேலை செய்யாது. அவ்வளோ கொடுமையான ஒரு துறை. அந்த கையிலே காசு வரும், ஆனால் உடம்புல எல்லா வியாதியும் வந்துடும். நைட்டில் BPO போகிறவங்களுக்கு 10 வருஷம் தொடர்ந்து நீங்கள் 6 மணிக்கு போய்ட்டு காலைல வரீங்க, இரவு 8 மணி தூங்கணும். உலகமே தூங்குது, செடி கொடி தூங்குது. அந்த நேரத்தில் விடியாக ஒர்க் பண்ணுறீங்க. அது டோட்டலாக மென்டலாக போய் ஃபிசிக்கலாக போய் எல்லாம் போகிற மாதிரி இப்போ இப்படி ஒரு துறைகள் இருக்குது. அதனால் இது தொழில் எப்படியாவது வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் விவசாயத்துக்கான மரியாதைகள் டோட்டலாக இல்லை. விவசாயத்துக்கு நவீன முறை விவசாயம் பண்ணுறதுக்கு அடிப்படை விஷயம் தண்ணி. நம்ம தமிழ்நாட்டில் பரிதாபத்துக்குரிய விஷயம் நம்ம கையாத நம்ம இதாக இருக்கீங்க. அந்த முல்லை பெரியாறு அந்த பக்கம் பிரச்சனை, இங்கே காவிரி இங்கே பிரச்சனை, பாலாறு பிரச்சனை. நமக்கு இவ்வளோ பெரிய ஸ்டேட்டில் நேச்சுரல் சோர்ஸ் தண்ணி இல்லாமல் இருக்கிறது மிகப்பெரிய சோகம். அது நம்மளே கர்நாடகாவில் விவசாயம் பண்ண தெரியாதவங்களுக்கு காலம் போக நம்ம தமிழ்நாட்டில் போய் அவங்க ஒரு விவசாயம் பண்ண சொல்லி கொடுத்து இப்போ அவங்க விவசாயத்தை கற்றுக்கிட்டு அவன் அங்கே குறுக்க அணை கட்டுட்டு தண்ணி, அது நியாயம் தானே தண்ணி கேட்குறான். பட் இப்போ இயற்கை குளோபல் வார்மிங்கில் இயற்கை மழை பொய்த்து விட்டதால் நமக்கு தண்ணி கிடைக்காம போராடுறோம். இது இப்படி கஷ்டங்கள் இருக்குது. இந்த மாரல் வேல்யூஸு இப்போ இந்த மாதிரி பாலியல் பலாத்காரம் கூடியங்களேன், இது கொடுமையான விஷயம்தான். இது காரணம் என்னன்னா மாரல் எஜுகேஷன் நம்மக்கிட்ட நமக்கு ப்ராப்பராக இல்லை. பணம் சம்பாதிக்கிறதுக்கான விஷயத்தான் பள்ளிகள் சொல்லிக் கொடுக்குமே தவிர அன்புன்னு என்ன, பாசம்னு என்ன, அந்த மாதிரி சமாச்சாரங்கள்லாம் நம்ம சரியாக சொல்லிக் கொடுக்கல. ஒரு மிருகத்தனமாக போகிறேன். அடிப்படை விஷயம் மது. நான் வச்சுக்கணும், நான் இந்த அரசாங்கம் எந்த அரசாங்கம் இல்லை. இந்திய நாடு வெப்ப பூமி. இந்த பூமியில் மது தேவையே இல்லை. இது சத்தியம் பண்ணி சொல்ல நான். காஷ்மீர் கன்னியாகுமரி வரைக்கும் மதுகள் தேவையில்லை. சும்மா நீ கள்ளச்சாரம் கதை சொல்லாதீங்க. அது யாரோ 1000 பேர் 2000 சேர்த்துட்டு போகிறாங்க பற்றி இல்லை. இதன் மூலமாக லட்சக்கணக்கான பேர், பல லட்சக்கணக்கான பேர் குடித்து குடிநோயாளியான உச்சமானதுக்கப்புறம் அவனுக்கு செக்ஸ்னு வரும்போது அம்மாவுக்கு பேதம் தெரியல, மனைவிக்கு பேதம் தெரியல, மகள் பேதம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அம்மா மனைவி மகள் பேதம் தெரியாமல் ஒரு பொம்பளை இருந்தால் போகிறவங்களுக்கு போகிறதுக்கு அவ்வளோ கேவலமான விஷயத்தை மது பண்ணுது. இப்போ நடந்த பாலியல் பலாத்கார அடிப்படை விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பாலியல் பலாத்கார அடிப்படை பேஸே மது. ரொம்ப கோடையாக இருக்கிறவன், நடுங்கிறவன், கையில் தொடரடிங்கன்னா கூட 2 பேருக்கு அடித்தானா அவங்களுக்கு தைரியம் வருது. அந்த தைரியம் வந்ததுக்கப்புறம் இம்மிடியாக அடுத்த சிந்தனை செக்ஸ் தான் வரும். ஸோ இதுக்கு அடிப்படை காரணம் இது. அதனால் இந்த அரசு இல்லை, இந்தியாவுடைய எல்லா அரசுக்கும் நான் கையெழுத்து கேட்டுக்கிறது, மதுக்கடைகளை சாத்தி மக்களை வாழ வையுங்கள் சொல்லணும். சார், ஒரு சின்ன விஷயம் புரிஞ்சுங்க. எங்கள் வீட்டில் சூர்யா கார்த்தி இருந்தால் நாங்கள் யாருமே காஃபி டீ சாப்பிட மாட்டோம். புரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த நாக்கில் காஃபி டீ போட்டு 54 வருஷம் ஆகுது. பசங்க சாப்பிட மாட்டாங்க. ஏதோ பிளாக் டீன்னு ஏதோ சும்மா டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. உங்களுக்கு ஹேபிட்டாக காஃபி டீ சாப்பிட மாட்டாங்க. என் ஒய்ஃப் குழந்தையிலேருந்தே அவங்க வீட்டில் காஃபி கொடுத்து பழக்கியிருக்காங்க. அந்த அம்மா ஒரு நாள், ஏம்மா இது என்னம்மா நாட்டுக்கு முக்கியமாம்மா இது டீ காஃபி சாப்பிட்டுக்கேன், உனக்கு என்னையா கஷ்டம், ஒரு நாளைக்கு ஒரு கப்பு காஃபி சாப்பிட உனக்கு குடியா முடிப்போம்னாங்க. ஒரு லேடியால் ஒரு அல்ப காஃபியே விட முடியும்னு சொன்னால், ஒரு தொழிலாளி நாள் முழுக்க பாடுபட்டு ஓஞ்சி போகிறவன் அந்த வலியை போக்குறதுக்கு மறக்கிறதுக்கு கிடைக்கக்கூடிய அந்த விஸ்கி, பிராண்டியே, சாராயத்தை அவன் எப்படி மறக்க முடியும் நினச்சி பாருங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு 95 வயசில் ஒரு மனிதன் பக்கெட்டில் ஒன்றுக்கு போயிட்டு தமிழ்நாடு பூரா போய் ஒடுக்கப்பட்ட, மிதிக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட மக்களை வண்டி ஓட்டுறவன், பூ விற்கிறவன், கடினமான வேலை பார்க்குறேன், சாக்கடை கூட நீங்கள் வேலை பார்க்குறேன், இந்த மாதிரி ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்டு, மிதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்றுறதுக்காக படாத பாடுபட்டு இடஒதுக்கீடுலாம் பண்ணி கொடுத்தான். எந்த ஒடுக்கப்பட்ட, மிதிக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட மக்களுடைய ஓட்டை நம்பி நாம் அரசியலில் தலை தூக்கி நிற்கிறோமோ அந்த மக்களை மது மூலமாக நசுக்கி சாவடித்து
ஈரக்குலையை வேக வச்சு அவனை வந்து கிரிப்பிள்டாக்கி அவனை ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிட்டு அதனால் வந்து அம்மாவுக்கு வேறு வேலை செய்ய முடியாது, ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியது, பையன் கூட போக வேண்டியது, பொண்ணு படிப்பிட்டு போகுது, படிப்பு கல்யாணம் போகுது. எத்தனாயிரம் துன்பம் ஐயா. இந்த நாட்டை ஆடுறவங்கள எந்தெந்த ஸ்டேட்டில் மதுக்கடை வச்சுருக்கீங்களோ நீ யார் ஆண்டாலும் சரி கையெடுத்து கும்பிட்றேன். மாற்றுபடி 1000 இருக்குது, முடியாதுன்னு சொல்லாதீங்க. மாற்றுபடி 1000 இருக்குது, எதாவது பண்ணி மதுக்கடையை சாட்டி மக்களை காப்பாற்றுங்க. இதில் இது அப்புறம் எம்.ஆர். ராதா வந்து சுத்தமான பெரியார் ஆள். அப்புறம் பொட்டை போட்டியே சாமி வருஷம் நடித்தார். அவர் தான் ஒரிஜினல் ஆளவர், பெரியாருடைய நேரடி சீடர். அப்புறம் அவர் பக்திமான படம் நடித்தார். இதெல்லாம் அமைச்சு அப்புறம் படத்தில் போய் நடிக்க முடியும்? அப்புறம் வாழ்நாள் அப்புறம் முருகனை நடிச்சிருக்க முடியுமா? நடிகன் தான் அவன். அப்படி படத்தில் நடித்தா கூட குடியினுடைய கொடுமை என்னங்கிற விஷயத்தை குடியினால் குடும்பம் வீணாக போகிற மாதிரி கான்செப்ட் கொண்டு போகலாமே தவிர அது நம்ம நடிக்க வந்து இந்த மாதிரி ரூல்ஸாக வச்சுட்டு அப்புறம் எப்போ தான் வள்ளலார் சுவாமிகள் முருகவேஷம் தான் போட முடியும். இப்போ வெரைட்டி நீ போட முடியும். போய்டும். இது இப்போ இருக்கிற உறவு ரொம்ப எனக்கு ரொம்ப சோகமாக தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா எஸ்.எஸ். வாசனுங்கிறவர் இன்றைக்கி திலீப்குமார் உயிரோடு இருக்கார். 80 வயது தாண்டி வாழ்ந்திருக்கிற ஒரு ஜெயண்ட் வந்து திலீப்குமார், தேவானந்த், ராஜ்கபூர் 3 பேர் தான் அப்போ ஜெயண்ட்டாக இருந்தாங்க. அதில் வந்து அவங்க 2 பேர் போயிட்டாங்க. திலீப்குமார் இன்னும் இருக்கார். அந்த திலீப்குமார் வந்து பாஸ் அப்படின்னு சொல்ல அங்கீகரித்த ஒரு மனிதர் எஸ்.எஸ். வாசன் அவர்கள். அவர் மாதிரி இனிமேல் வஞ்சிக்கோட்டை வாலமனையோ அவையாரையோ சந்தையிலகாவை இனிமேல் யாரும் எடுக்க முடியாது. அந்த ஸ்டுடியோவில் நான் வந்து அந்த ஜெமினி ஸ்டுடியோ பக்கத்தில் வந்து சைக்கிளில் சுற்றினேன். படம் போடுறதுக்காக, ஓவியம் வரைகிறதுக்காக சைக்கிளில் சுற்றின ஒரு பையன் என்னை கூட்டிகிட்டு போய் அந்த படத்தில் அந்த மோட்டார் சந்தர் படத்தில் போட்டு நான் சாதாரண பையன். நான் வந்தோடனே எஸ்.எஸ். வாசி எழுதுன்னு வணக்கம் பண்ணி உட்கார வச்சார். அதே மாதிரி மத்தியானம் சாப்பாடுன்னு வரும்போது பின்னாடி காதுக்குள்ளே வந்து ஐயா உங்களுக்கு எங்கே வேணும்னாட்டா ஃபார் எக்ஸாம்பிள் சிவாஜி தாஜ் சொல்கிறாரு, ஒருத்தர் சோழா சொல்கிறாரு, அப்படியே வரிசையை சொல்லிட்டு வரும்போது எல்லாருமே சவுகா ஜானி சோழா தாஜின்னு சொல்லிட்டு வரும்போது நம்ம வந்து முனியாண்டி ஹோட்டல் சொல்ல முடியுமா? நமக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கும். தப்பி தவறி இது மறந்து போய் கூட லேசாக ஜாட முடியாது சோழான்னு சொல்லிட்டு தான் வச்சுங்க. இப்போ இன்றைக்குள்ள ஆள்னா உங்களுக்கு சோழாங்களா, ராபின்ஹுட் சைக்கிள் வச்சு ஓடிட்டு இருக்கு, உங்களுக்கு சோழா வேணுமா, ரொல்லுத்தாண்டான்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அல்லாமல் முகத்தையே பார்க்காம நீ சோழான்னு சொன்னால் கண்ணுக்கு கீழே வந்து பேப்பரை மட்டும் பார்த்து குடிச்சிட்டு போகிற அளவுக்கு மரியாதையான ஒரு நிறுவனங்கள் அப்போ இருந்துச்சு. அதே மாதிரி வந்து காலைல 9 மணிக்கு ஷூட்டிங் சொல்லுவாங்க, 7:30 மணிக்கு வண்டி வருவார் சொல்லுவாங்க. நானும் உஷாராக வந்து 7 மணிக்கு ரெடியாக இருப்பேன். ஆனால் வந்து வீட்டு வாசலில் பார்த்தா இன்னும் 7:30 மணிக்கு வண்டி காணுமேன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே உலாத்திட்டு லேசாக திரும்பி பார்த்தா அந்த வண்டியோட ஹெட்லைட்டு கொஞ்சம் தெரியும், பம்பர் தெரியும். உள்ளே பார்த்தா வண்டி நிற்குது. எப்போ ஏன் வந்து நான் 7 மணிக்கே வந்துடு சார், ஏன் ஹார்ன் அடிக்கல இல்லை தப்பு சார். அது எவ்வளோ பெரிய நாகரிகம் நினச்சி பாருங்கள். பக்கத்து விட்டுட்டு வரும்போதே நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், எவனும் ஃபாலோ பண்ண முடியாது. பக்கத்து வீட்டில் வரும்போதே என்ஜின் ஆஃப் பண்ணுவான், நியூட்ரல் வண்டி வந்துட்டு. என் வீட்டுக்கு வந்து துருத்திட்டு வந்து வாசம் பண்ணி நிற்காம அரடி பின்னாடி வந்து நிற்கும் போதே பிரேக் போட்டுருவான், ஹார்ன் அடிக்க மாட்டான். இவ்வளோ பெரிய நாகரிகத்தை 1965 கடைப்பிடித்த மகத்தான நிறுவனம் ஜெமினி ஸ்டுடியோ. அப்புறம் வந்து ஏபி நாராயணன் என்ன பண்ணுவார், உச்சத்தில் இருக்காச்சு, திருவிளையாடல படம் பண்ணி, நவராஜி படம் பண்ணி, சிவாஜி உச்சத்தில் இருக்காரு. நாங்கள்லாம் 1000 ரூபா நடிகர்கள். சமபந்தி போஜனம் சிவாஜியிலேருந்து அத்தனை நடிகருக்கு, பத்னியிலேருந்து எஸ்.வி. ஜெமினி கணேசன்லேருந்து சாவித்திரிலேருந்து அத்தனை பேருக்கு ஃப்ளோருக்குள்ளே ஃபேன் வச்சு சிவாஜி வீட்டில் சாப்பாடு வரும், ஏபினை வீட்டு சாப்பாடு வரும், ஸ்பெஷல் சாப்பாடு வரும், எல்லாத்தையும் ஒரே மாதிரி டேபிளில் போட்டு உட்கார சாப்பிடுவோம். எனக்கு மட்டும் வந்து டே கடவுள் வேஷம் பண்ணியிருக்கிறேன், சாமி வேஷம் போடுற வரைக்கும் நீ வந்து அசைன் சாப்பிடணும் கண்டிஷன் போட்டு நான் என் வாழ்நாள் கடைசி வரைக்கும் முருகன் வேஷமோ சிவன் வேஷமோ பிரம்மா வேஷம் போட்டு நான் வந்து அசைன் சாப்பிடணும். அந்த மாதிரி ஒரு பயிற்சியை கொடுத்து அந்த சமபந்தி போஜனம் அப்படி இருந்துச்சு. இன்றைக்கி நான் சமீபத்தில் ஒரு விஷயம் கேட்டு நான் நொந்து நூலாயிட்டேன். ஒரு மிகப்பெரிய நிறுவனம், ஃபார் எக்ஸாம்பிள் ஏவிஎம்ஐ ஒரு நிறுவனம், ஒரு மிகப்பெரிய டைரக்டர் ஒருத்தர் அந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. இப்போ நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் இந்த செட்டே முடிஞ்சு போகுது, இப்போ அந்த டிஸ்மேண்டில் பண்ணிக்கலாம். பக்கமாக கேஷுவலாக வந்து ப்ரொடியூசர் டைரக்டருக்கு வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஏன்பா தம்பி, இன்றைக்கி ஒரு நாளைக்கு நைட் எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா நாளைக்கு காலை செட்டு பிடிச்சிடலாமான்னு இந்த ப்ரொடியூசரால் அந்த டைரக்டர் சொல்ல முடியாது. என்ன கொடுமையான விஷயம் நினச்சி பாருங்கள். அதாவது இவர் என்ன பண்ணுவார்னா எல்லாம் பேசிகிட்டு இருப்பார், கேஷுவலாக பேசிகிட்டு இருப்பார், உருப்படியே இல்லாத விஷயமெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணணும், நம்ம கேட்குறோம்னா இப்படி குனிஞ்சு இவர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் வர சொல்லி, ஏன்பா டைரக்டர்கிட்ட கேளு, இன்றைக்கி நைட் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணால் நாளைக்கு செட்டு பிடிச்சிடலாம் போடுறதுக்கு கொஞ்சம் கேட்டுப்பார் அப்படின்னு பாருங்க. உடனே இந்த மேனேஜர் போய் அப்படி போய் அந்த டைரக்டர் உட்காந்து எழுத்தாப்பில் அவன் மேனேஜர் போய் பையார் கேட்டோன்னா அவன் வந்து லேசாக டைரக்டருக்கு அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ப்ரொடியூசர் கேட்குறாரு நைட் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்னா சொல்ல முடியும் சொல்லு அப்படிம்பார். உடனே வந்தோன்னா அவன் அங்கேருந்து போய் இப்படி போய் சுற்றி ஒழிச்சு தந்தியில் ஆகாமல் சுற்றி வந்து சரிசா முடியாமல் அடா முட்டா பயிலுங்களா, அவன் கொடுத்தா ₹1 கோடி சம்பளம்னாக்கா 7 கோடியாக இருந்தால் சம்பளம் இவன் தானே கொடுக்குறான்.
அவன் கேட்டான்னா, சார் தப்பாக நினச்சிக்காது, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, இன்றைக்கி நைட் ஒர்க் பண்ண முடியும் சொன்னால் முடிஞ்சு போச்சு இல்லை. இதுக்கு இப்படி சுற்றி விட இவ்வளவு கேவலமாக வந்து இன்றைக்கி வந்து இல்லாமல் போய்ட்டு. ரெண்டாவது கேரவனுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிற மாதிரி, கேரவன் வசதி தான் இல்லைன்னு சொல்ல, கேரவனுக்குள்ள என்னாச்சுன்னா நடிகர்கள் போய் உள்ளே ஒழிஞ்சிக்கிறாங்க. அவனுக்கு மற்ற நடிகை எப்படி தொடர்பு இருக்குது? ரஜினிகாந்த் வந்து போனார் கேள்விக்கு நடிச்சிட்டு இருக்கும்போது அவருக்கு தமிழ் வராது, தெலுங்கு வராது, நடிக்கவும் வராது. நான் வந்து இதில் நாகராஜன் ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணுவேன், அவருக்கு நல்ல கேரக்டர் நான் கொடுத்த பண்ணிட்டு இருக்கும்போது ஒன்றுமே வராமல் ரஜினிகாந்த் வந்து நைட்டு பூரா என் கூட வந்தார். நான் தான் ட்ராப் பண்ணுவேன். எங்கள் வீட்டுக்கு நைட் 11 மணிக்கு வந்தார். வீட்டில் சப்பாத்தி போட்டு கொடுத்தேன், சப்பாத்தி சாப்பிட்டாரு. பிரதர் நான் ஓடி போய்டுறேன் பிரதர், எதுக்கு ஒன்றுமே நடிப்பு வர மாட்டேங்குது, டைலாக் வர மாட்டேங்குது, லெங்க்த்தியாக டைலாக் எழுதுறாங்க அப்படின்னா, இப்படித்தான் நாங்கள்லாம் அவசரப்பட்டு வந்து ஒன்று தைரியமாக அப்படின்னு சொல்லி தைரியம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் வந்தார். இன்றைக்கி உலகமே கொண்டாடக்கூடிய பெரிய ஆக்டராக இருக்கார். அப்புறம் சமீபத்தில் வந்து ரெண்டாவது மகளுடைய திருமண பத்திரிக்கை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்தோடனே, பிரதர் நான் இந்த வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுண்ணா. இல்லை ரொம்ப நாள் ஆகலைங்க, 34 வருஷம் 13 நாள் ஆச்சு அப்படின்னு. ஐயோ நாங்கள் அவ்வளோ ஆயிடுச்சுங்கண்ணா. அவ்வளோதான் ஆச்சு அப்படின்னு. சாரி என்ன அது அவன் வேலையை அவன் பார்க்குறீங்களே, என்ன சாரி இவ்வளோ என்ன இருக்குது அப்படின்னு. அப்புறம் ரஜினி ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிங்களா அப்படின்னா போயிட்டு இந்த கம்பராமாயணத்தில் ஒரு பிளாக் மட்டும் எடுத்து போட்டு இந்த சுருப்பனகை வந்து ராமனை சந்திக்கிற அந்த பிளாக் மட்டும் ஃபார்வேர்டு பண்ணி அந்த 3 பாட்டை மட்டும் போட்டேன். அந்த பாட்டை பார்த்துட்டு நான் உள்ளே போய் ஒய்ஃபை கூட்டி வர போனேன். அந்த கேப்பில் என் டாக்டர் வந்து ரஜினிக்கு ரொம்ப நல்லா பழகுவேன். பிருந்தா உங்கள் அப்பா வந்து செட்டில் ஆகிட்டார், ஃப்யூச்சருக்கு என்ன பண்ணுறது செட்டில் ஆகிட்டார், நாங்கள் என்ன பண்ண போகிறோம் தெரியல. அதாவது எவ்வளோ பெரிய மேதையாக இருந்தாலும் கேமரா முன்னாடியே வாழ்நாள் பூரா இருக்க முடியாது. கேமரா முன்னாடி நிற்க முடியாத காலம் வந்தால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, அவங்க அப்பா சேஃபாக ராமாயணம் மகாபாரதம்னு உள்ளே வந்து வேறு ரூட் பிடிச்சிட்டாரு அப்படின்ட்டு நான் உள்ளே வந்தேன். ஒன்றுமே பண்ண முடியாது. இப்படியெல்லாம் வந்து டெக்னீஷியனும் நடிகர்களும் வந்து ஒன்றுக்குள்ளனா தப்பாக நினச்சிக்காதீங்க. நாசர் என்ன ஜாதின்னு தெரியாது, என்ன மதம் தெரியாது, எனக்கு தேவையில்லை. அது என் கூட நடித்த கதாநாயகன் 87 கதாநாயகம் இல்லை, என்ன ஜாதிக்காரர் எந்த ஊருக்கார தேவையில்லை எனக்கு. இது வந்து ஒரு மரத்தினுடைய சொன்னாலே மரத்தினுடைய கிளைகள் இருக்க போத்த பூக்கள் மாதிரி அப்படிலாம் சந்தோஷமாக இருக்க வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைச்சிது. எல்லாரும் தொழில் போட்டி இருக்கும், தொழில் போட்டிங்கிறத நம்ம தவிர்க்க முடியாது. இருந்தால் கூட வந்து நேரில் பார்க்கும்போது தேடி பிடிச்சி பக்கத்தில் ஒரு நடிகர் தானே போய் நேரில் பார்த்து விஷ் பண்ணி இந்த மாதிரி சந்தோஷமாக வந்து நான் அழைக்கவே இல்லை. ஜெய்சங்கர் வந்து என்னோட 25வது திருமண நாளுக்கு சுதாகரன் மூலமாக நியூஸ் கேள்விப்பட்டு நேராக வீட்டுக்கு இல்லை என்னடா நீ சொல்லிடலண்ணா, இல்லைங்க அது ரொம்ப ஃபேமிலி ஃபங்க்ஷனாக போனேன். இப்போ நான் ஃபேமிலி சேர மாட்டேன்னா கால் விட்றா, என்னோட 3 வயசு பெரியவர் ஜெய்சங்கர் கால் விட சொல்லி எழுந்த உடனே வந்து வாசியெல்லாம் பண்ணிவிட்டு பிரியாணிலாம் பண்ணியிருக்கேன், நான் அசைஞ்சு சாப்பிடுவேன், ஐயர் சொல்லி விட்றாது நீ ஒரு நல்ல பெரிய கேரையில் போட்டு அனுப்ப சொல்லி இந்த மாதிரி உறவுகள்லாம் இப்போ நான் குறையா சொல்ல, இந்த குழந்தைய வளர்த்துக்கணும். என்ன கேட்டால் இந்த புகழ், இந்த பணம், இந்த பேர் அத்தனையும் போய் கொடைக்கானல் வேகம் மாதிரி இன்றைக்கி இருக்குது, நாளை காலையில் காணாமல் போயிடும். அப்போ திரும்ப ஒரு வாழ்க்கை இருக்குது. அந்த வாழ்க்கை இருக்கணும்னா கண்ணதாசன் நலமாக சொல்கிறான், மேலே செல்கின்ற போது பக்கவாட்டில் இருப்பவர்களை பார்த்து வணங்கி விட்டு செல், ஏனென்றால் நீ கீழே வரும்போது அவர்களை தான் சந்திக்க வேண்டி வருங்கிறேன். அதனால் தயவுசெய்து தம்பிகளா, என்ன வாழ்க்கை இது, நீர்மேல் குமிழி வாழ்க்கை. இங்கே புறப்படுற குமிழி வந்து 5 அடி போனால் குமிழி காணா போய் இதுதான் அவங்க வாழ்க்கை. ஆகவே பேரு பண புகழுக்காக வந்து சுற்றி இருக்கிற நண்பர்கள்கிட்ட கலைஞர்கிட்ட பழகாம விட்டுறாதீங்க, திரும்ப வாழ்க்கை கிடைக்க. சினிமா தொழிலில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை சொல்ல வேண்டியிருக்குது. அதாவது திரைப்படம் நடிக்கணுங்கிறது என்னுடைய நோக்கம் அல்ல, அது பெரிய கனவும் அல்ல. சென்னை வரதுக்கு முன்னாடி ஒரு உலகத்தில் மிகச்சிறந்த ஓவியன் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய லட்சியம். அதுக்காகத்தான் 1958 சென்னை வந்தேன். சென்னை ஓவியக் கல்லூரியில் 6 ஆண்டுகள் படித்து இந்தியாவில் முக்கியமான இடங்களுக்கெல்லாம் நானே நேரில் போய் அஜந்தா, எல்லோரா, தமிழ்நாட்டில் இருக்கிற திருவண்ணாமலை, திருப்பதி, தஞ்சாவூர், மதுரை, அப்படி எல்லா இடங்களுக்கும் நேரில் போய் 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஓவியமெல்லாம் வரைஞ்சி ஒரு 6 ஆண்டுகள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் திரைப்படத்துறைக்கு வந்தேன். அது உண்மையாக சொல்லப்போனால் ஓவியக்கலையில் பிரமாதமாக எதிர்காலம் இருக்கும்னு அப்போ தோணி இருந்துச்சுன்னா நான் நானே சினிமாவுக்கு வந்திருக்க மாட்டேன். நான் வரைந்த ஓவியங்கள்லாம் வந்து 16ஆம் நூற்றாண்டு ஓவியங்கள், ரெனைசன்ஸ் பீரியட்னு சொல்லக்கூடிய காலத்து ஓவியங்கள், ரெம்பரண்ட், ரூபன்ஸ், மைக்கேலாஞ்சலோ காலத்து ஓவியங்கள். இப்போ மாடர்ன் ஆர்ட் வந்துடுச்சு, இப்போ நீ வந்து இதை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது வேறு வழி இல்லாமல் நான் துறை மாற வேண்டி வந்துச்சு. திரைப்படத்துறை மேலே சுத்தமாக விருப்பம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா, நான் என்னை அறியாமலே வந்து ஒரு 7 வயசில் பராசக்தி படத்தை பார்த்துட்டு கோர்ஷனெல்லாம் சொன்ன ஞாபகம் இருக்குது. அப்போ உள்ளே வந்து அது நெருப்புக்குள்ளே, அதாவது புகைக்குள்ள நெருப்பு இருக்கிற மாதிரி இந்த உணர்வு இருந்துட்டு இருந்திருக்கு. அது வந்து உரிய காலம் வரும்போது வெளிப்பட்டதுன்னு சொல்லலாம்.
திரைப்படத்துறைக்கு 1965 ஏவிஎம் வந்து காக்கும் கரங்கள் படத்தின் மூலமாக என்னை அறிமுகப்படுத்தினாங்க. 2-3 நாள் தடவை ஓவிய கல்லூரியில் கண்காட்சி வச்சேன். பட் அதை விட எனக்கு என்னென்னா உங்களுக்கு டிவிடி வழியாக என்னென்னா நீங்களே வேறு துறை சார்ந்துக்குன்னா தெரியாது, டிவிடி வழியாக என்னுடைய நிறைய விஷயம் நான் இப்போ வந்து இப்போ உங்களுக்கே கொடுத்துருக்கேன். அதுலேயே இப்போ கிளிப்பிங்ஸ் வழியெலாம் வந்து ஒரு பெஸ்ட் ஓவியங்கள்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை உங்கள் நேயர்களுக்கு போட்டு காட்டலாம். அதாம்மா, அது பழையபடி அதுதான். நீ வந்து சூர்யா பெட்டரா கார்த்தி பெட்டரான்னு கேட்குற மேட்டர் அதுதான் அது விஷயம். என்னென்னா இப்போ அதிகப்படியாக இது வரைக்கும் போன படமாக போயிட்டு மகாத்மா காந்தியுடைய ஓவியம் வந்து இப்போ என்னுடைய ஆல்மோஸ்ட் ஒரு யார் வீட்டில் கல்யாணமாலும் கண்டிப்பாக சிவகுமார் உள்ளே வந்துட்டு போயிருந்தாருன்னா அவர் வீட்டில் அது காந்தி படம் இருக்கும். அது பெக்குலியரான ஒரு படம். அது 1966 வரைஞ்ச ஓவியம். கனிமலாய்பியில் போனால் ஒரு செக்ஷனில் காந்திக்கு மட்டும் தனி ஒரு செக்ஷன் ஃபுல்லாக இருக்குது. அதில் வந்து 36 வால்யூம் காந்தியை பற்றி புத்தகம். உலகத்தில் யாரெல்லாம் காந்தியோட தொடர்புள்ளோம் அப்போ அவங்க ஊரில் ஃபோட்டோ எடுத்தாங்கன்னா அந்த ஃபோட்டோவில் வாங்கி கர்டிசி ஃப்ரம் இந்தியா கிளிஷ் அப்படின்னு உங்கள் பேரையும் போட்டு நீங்கள் கொடுத்த ஃபோட்டோ போடுவாங்க. அந்த மாதிரி உலகத்தில் யாரெல்லாம் எந்த கண்ட்ரியில் எடுத்து அந்த ஃபோட்டோ வாங்கி அந்த புக்கில் போட்டுப்பாங்க. அது நான் தேடி பிடிச்சி ஒரு அபூர்வமான ஒரு படம் இருந்துச்சு. அதை பார்த்து நான் வரைஞ்சது. அதான் கிட்டத்தட்ட உலகம் பூரா எந்த வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பார்த்தா கமல்ஹாசனோட படத்துலேயே யூஸ் பண்ணிப்பார். அதில் ஃபுல் பிக்சரில் ஹேராமில் கடைசி சீனில் ஒரு காந்தி படம் வந்து கதை ஓப்பன் பண்ணுவாங்க. அது நான் கமல் கொடுத்த படம் அதை பயன்படுத்திருக்காங்க. அதே மாதிரி அதிகப்படியாக வந்து தஞ்சாவூர் கோயில் வந்து 8 மணி நேரம் வரைஞ்ச ஓவியம் வந்து நிறைய கல்யாணங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர் கோயில் வந்து 3.5 மணி நேரம் வரைஞ்சது. தஞ்சாவூர் கோயில் வந்து 8 மணி நேரம் ஆகி போச்சு. இது வந்து கிட்டத்தட்ட 4 மணி நேரம் வரைஞ்சினேன். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள வரைஞ்சி 10 மணி நேரம் வரைஞ்ச ஓவியம் இருக்குது. அந்த மாதிரி வெரைட்டியாக இருக்குது. என்னை பொறுத்தவரையிலும் திரைப்பட கலைஞர்களுக்கு அதுதான் ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். இப்போது பிரபுதேவா வந்து அவருக்கு இப்போ மைக்கேல் ஜாக்சன் மாதிரி பிரமாதமாக நாட்டியம் ஆடக்கூடியவர். அவரை வச்சு ஒரு நடன கலைஞர் வாழ்க்கையை எடுக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போது சேஷகோபால்னு ஒருத்தர் கல்யாண வித்வானாக இருந்தார், கர்நாடக சங்கீத வித்வானாக இருந்தார். அவரை வச்சு ஒரு கர்நாடக சங்கீத மேதை படம் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. என்ன மாதிரி ஒரு 15 வயசு வரைக்கும் மின்சாரம் இல்லாமல் ரேடியோவை கேட்காத ஒரு பையனை வச்சு கர்நாடக சங்கீத வித்வானா சிந்து பிரிவில் நடிக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமாக நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நாட்டியத்துக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது. கிராமப்புறங்களில் வந்து அந்த எங்கள் ஊரில் பரமசிவன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அதில் அந்த சிவராத்திரி விசேஷங்கள் மட்டும் ஒரு தப்பட்டை அடிப்பாங்க. அந்த தப்பட்டைக்கே என்னால் ஆட முடியாது. மற்ற பசங்களை ஈஸியாக ஆடுவாங்க. எனக்கு முடியாது, ரொம்ப அவமானமாக இருக்கும். அப்படிப்பட்ட நான் வந்து 1972 கேபி சுந்தராம்பாள் அம்மையார் அவர்கள் வந்து பாடின ஒரு பாட்டுக்கு நானும் ஸ்ரீவித்யா யார் எம்எல் வசந்தமாரி பொண்ணு 5 வயசுலேருந்து பரதநாட்டியம் ஆடி 24 வயசு ஆன ஒரு பொண்ணோட வந்து நாட்டியம் தெரியாத ஒரு பையனை வச்சு ஆனந்த நடனம்னு 6 நிமிஷம் வரக்கூடிய பாட்டு எடுத்தாங்க. அந்த மாதிரி வந்து இந்த திரைப்படக்கலை சம்மந்தமாக எதுவுமே இல்லாத ஒரு பசங்களை வச்சு உன்னால் முடியும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்து படம் எடுத்தாங்கங்கிறது தான் சிவாஜி எம்ஜிஆர் காலத்தில் நாங்கள்லாம் அவங்களுக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். இப்போ அப்படி இல்லை. ஒரு கர்நாடக சங்கீத வித்வான்னா அது மாதிரி ஒரு வித்வான் படம் எடுத்துடுறாங்க. ஸ்போர்ட்ஸ் மேன் படம் எடுத்துறாங்க. அப்படி இல்லை. எங்களை சராசரி மனிதர்களே ஸ்போர்ட்ஸ் மேன் ஆக்கி ஒரு சாம்பியனுக்கான தயாரிப்பெல்லாம் பண்ணி பாக்ஸருக்கு ஒரு 6 மாதம் ட்ரைனிங் கொடுத்து அப்படிலாம் செஞ்சுக்கிற வாய்ப்பு வந்து எங்களுக்கு கிடைச்சிது. அதை வந்து பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். அது அப்படி வந்து அந்த காலத்தில் ஏன் பிரிக்க முடியாதுன்னா ஒரு அழகான பூ பூக்கிற மரம் இருக்குது, செவந்தி பூ பூக்கிற மரம் இருக்குன்னு வச்சுங்க. அந்த மரத்துக்கிட்ட போய் இந்த இருக்கிற கிளைகளில் எந்த பூ நல்லா இருக்குன்னு கேட்டால் அந்த மரம் என்ன சொல்ல முடியும்? அது மாதிரி நீங்கள் பிரித்து பார்க்க முடியாத, அதாவது ஏதோ சப்பக்கட்டு கட்ட சமாளிக்கிறதுக்காக சொல்ல நினச்சிக்காதீங்க. அந்த மாதிரி இப்போ இன்னொரு ஏபி நாகராஜன் வர மாட்டார். இன்னொரு ஏபி நாகராஜன் வந்து நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் வந்து இன்றைக்கி செந்தமிழ்னு சொல்கிறோம், இன்றைக்கி சிவகுமார் வந்து கம்பராமாயணம் பேசுகிறான்னு சொல்கிறாங்க. ஒரு அழகுபடுத்திக்கிட்டு ஒரு பேரழகிமாய் வேஷம் போட்டு சூர்பனை ராமங்கிட்ட பஞ்சவடியில் போனான்னு ஒரு பாட்டு இருக்குது. பஞ்சு கொடிர் விஞ்சு குடிர் பல்லவம் மனுங்க செஞ்செவிய கஞ்சம் நிமிர் சீரடிகள் ஆகி அஞ்சொலியிடம் அஞ்சையன அன்னமென மின்னும் வஞ்சையன நஞ்சமென வஞ்சமகள் வந்தாள்னு இந்த பாட்டெல்லாம் வந்து இப்போள்ள நடிகர்கள் வந்து முதல்ல புரிஞ்சிக்க முடியாது, புரிஞ்சு சொல்ல முடியாது. இந்த மாதிரி வந்து சுத்தமான இலக்கிய பாடல்கள்லாம் வந்து தூய தமிழ் பேசி நடிக்கிற வாய்ப்பு வந்து ஏபி நாகராஜன் அவர்களுடைய படங்கள் மூலமாக கிடச்சிது. சின்ன விஷயம், நைட்டு வந்து 12 மணி 1 மணிக்கு கொண்டாந்து டயலாக் பேப்பர் கொடுப்பாங்க. மறுநாள் சிவாஜி தேவிகா பத்மினியில் இருப்பாங்க. அது அப்போ டயலாக் பேப்பர் அதுக்கு தூக்கம் வராது. என்ன டயலாக் தெரியுமா அவங்களுக்கு? திருவின் உருவே திருவை உலகிற்கழிக்கும் திருமகளே, தினம் துதிக்கும் தொண்டருக்கு திரைவேத்தை அள்ளி வழங்கும் திருவருளே, தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து திக்கட்டும் செல்வச்சரப்போடு செழிக்க வைக்கும் திருப்பெரும் வடிவே, திருப்பார்கடலில் தோன்றிய திவ்ய பொருளே, நின் திரு மலரடி தொழுகின்றேன்னு வணக்கம். இதாக புரிஞ்சுதா? எனக்கு புரியல.
இதெல்லாம் வந்து படிக்கிறோன்னா ஒன்றா வந்து தூக்கம் போயிடும். இப்படிலாம் வந்து ஒரு உயர்ந்த தமிழ் நடையில் வந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஏபி நாகராஜன் அவர் கொடுத்தார். இந்த பக்கத்தில் கிராம கதைன்னு பார்த்துக்கிட்டா கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் ஒரு மகத்தான ஒரு கலைஞன். அதாவது ரங்கராவ் எவ்வளோ பெரிய ஆள், மாயாபஜாரில் கடவுள் கொஞ்சம் வேஷம் போட்ட ஆள், எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் ஆக்டர். ரங்கராவாக இருந்தாலும் சரி, உலக நாட்டிய பேரொழி பத்மினியாக இருந்தாலும், எஸ்வி சுப்பையா வந்தாலும், இந்த சின்ன பையன் சிவகுமாராக இருந்தாலும் 25 ஆர்டிஸ்ட்டை வந்து அந்த ரூமுக்குள்ளே உட்கார வச்சுட்டு ஒவ்வொரு கேரக்டர் டயலாக்கையும் அந்த கேரக்டர் ஸ்டைலில் சொல்லி 2.5 மணி நேரத்தில் நடித்து காட்டக்கூடிய ஒரு மகத்தான ஒரு மாதிரி பேப்பரில் எதுவுமே இருக்காது. அந்த மனிதன் தான் சாரதா படம் எடுத்தான், கற்பகம் படம் எடுத்தான், கை கொடுத்த தெய்வம் படம் எடுத்தான், பேசும் தெய்வம் எடுத்தான், அது சித்தின்னு படம் எடுத்தான். அந்த படம் இப்போ யாரும் திரும்பி எடுக்க முடியாது. அந்த மாதிரி வந்து ஒரு நடுத்தர கிராமிய வாழ்க்கை படம்னா அது கோபாலகிருஷ்ணன் தவிர யாரும் தோட முடியாமல் இருந்தாங்க. அப்புறம் அவர் ஸ்ரீதர்னா ஒரு முக்கோண காதலை வச்சுக்கிட்டு கிளாஸ் படங்கள்னா வந்து ட்ரையாங்கிளை வச்சுக்கிட்டு இன்னும் நெஞ்சுராலை படம் யாரும் எடுக்க முடியாது. அது என்ன படம் அது, அந்த மாதிரி படம். காதல் நேரம்னு ஒரு காமெடி படம் பண்ணார், கல்யாண பரிசுன்னு ஒரு ட்ரையாங்கிள் படம் எடுத்தார். அந்த படம் மேலே இன்னும் கிளாசிக்ஸ் லெவலில் இருக்குது. அதேமாதிரி உத்தம புத்தர்னு ஒரு படம் வந்து அந்த பிரகாஷ் ராவ் குரூப்பில் ஸ்ரீதர்லாம் சேர்ந்து படம் பண்ணாங்க. அந்த காலத்தில் ஃபஸ்ட்டு வந்து பியூ சின்னப்பா நடிச்ச உத்தம புத்தன் வந்துருக்குருந்தா கூட இந்த உத்தம புத்தன் படம் இன்றைக்கும் சிவாஜியுடைய விக்ரமன் பாத்திம் கேரக்டரை நம்ம நடிகர் வந்து சாம்பிளை பார்த்து நடிக்க முடியும். அது டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ் எல்லாமே. பாடல் சைடில் ஜி ராமநாதன் பெரிய மேதை இருந்தார், கேமராமேன் பி.என். சுந்தரம், இவர் வின்சென்ட் இருந்தாங்க. அந்த மாதிரி எல்லாமே எம்.எஸ். விஸ்வநாதன், அந்த மாதிரி மேதைகள் இருந்து உருவாக்கின காலகட்டங்களில் ஸோ நீ ஸ்ரீதர் சின்னாளா, கோபாலகிருஷ்ணன் சின்னாளா, ஏபி நாகராஜன் சின்னாளா, தமிழ்நாட்டுக்கு எல்லா பெரிய நடிகர்களை வச்சு பாங்கிற பேரில் அமைச்சு பதிபக்தி, பாசமுறை, பார்மகளை பாருன்னு வரிசை எடுத்த பீம்சிங் சின்னாளா, நீ யாரை முடிவு பண்ணீங்க? இவங்க எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தர் வந்தார், கே பாலச்சந்திரன் ஒருத்தர். ஒரு நடுத்தர குடும்ப வாழ்க்கையை வந்து சிட்டியை பேஸ் பண்ண குடும்ப வாழ்க்கையில் ஆரம்பித்து நாடகங்களில் கொடி கட்டி பிறந்த திரைப்படத்துறைக்கு வந்து அவர் இன்றைக்கி வரைக்கும் படங்கள் பண்ணுறாரு, சின்ன திரை பண்ணுறாரு. இன்றைக்கி அவர் மாதிரி 80-82 வயசு வாழ்ந்த ஒரு 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 படைப்பாளி வந்து நம்ம தேடினா கூட கிடைக்காது. அதேமாதிரி பாரதிராஜன் ஒருத்தர் கிராமத்து வாழ்க்கையை வந்து ஒரு கவித்துவமாக படம் பண்ணார், பொய்டிக் டச்சோட கிராமத்தை. அந்த மாதிரி கிராமம் அப்படி இருக்கான்னு கேட்டால் அப்போ நீங்கள் டாக்குமெண்ட்ரி தான் இருக்கணும். அதை ஈஸ்தட்டிக்காக வந்து ஒருத்தர் வந்து ஒரு கிராம வாழ்க்கை எடுத்தார். கிராம வாழ்க்கையவே ரொம்ப ரியலிஸ்டிக்காக லைஃபோடு சேர்ந்து பாக்யராஜன் ஒரு படம் பண்ணார். என்னங்க எப்படிப்பட்ட ஆளுங்க இவங்க, எல்லாத்தையும் சாப்பிட்ற மாதிரி மணிரத்னம் புத்திரன் வந்தார், அவர் யாருடைய சாயலுக்கு இல்லாமல் ஒரு படம் பண்ணார். அப்புறம் இதெல்லாம் தாண்டி வந்து பாலான்னு ஒருத்தன் வந்தான், சேதுன்னு படம் கொடுத்தாரு, நந்தான் ஒரு படம் கொடுத்தாரு. அவர் கூடயே ஒர்க் பண்ண அமீர் வந்து பருத்திவரன் கொடுத்தாரு. பருத்திவனா எனக்கு தெரிஞ்சு கலைஞர் கருணாநிதி அவர்கள் அந்த படத்தை பார்த்துட்டு, தம்பி ஒன்று புதுசாக அவன் செய்தி சொல்லலை, நம்ம தவறான வாழ்க்கைன்னு துவக்கணும்னா அந்த தண்டனை உண்டுன்னு சொல்கிறாரு. ஆனால் வந்து நான் 75 வருஷமாக படத்தை தொடர்பு இருக்குது. ஆனால் ஒரு காட்சி கூட அந்த படத்தில் வரக்கூடிய ஒரு சிங்கிள் காட்சி கூட இன்னொரு படத்தில் பார்த்தேன்னு சொல்ல முடியாத படம் பண்ணாங்க என் பசங்க அப்படின்னு சொன்னார். யாரும் நீங்கள் சொல்லுவீங்க சிறந்த டைரக்டர், நீங்கள் சொல்லுங்கள். அது மாதிரி ஒரு மரத்தில் இருக்கிற பூ எப்படி எல்லாம் அதாவது தகுதியோடு சிறப்பாக இருக்குமோ அது மாதிரி அத்தனை டைரக்டருமே மேதைகள் தான். அதாவது இந்த புராண படங்களில் நடிக்கிறது அது பகுத்தறிவாளர்களுக்கு ஒரு காமெடி பீஸாக தெரியும். புராண படங்கள் நடிக்கிறதும் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அது சொல்லுவாங்க, அதாவது என்னடா இப்படின்னா கையை தூக்குவேன், கையில் வேலை வச்சுக்குவேன், ஆடாமல் அசையாமல் பேசுவேன், அது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் கூட கேட்கலாம். அது என்ன விஷயம்னா முதல்ல டெஸ்ட்டுக்கு என்ன கூப்பிட்றாங்க, ஒன்றுமே தெரியாது. போனால் மீசையை எடுத்தாங்க, உடம்பெல்லாம் வந்து பட்டை அடித்தாங்க, ஒரு கீழத்தை வச்சாங்க, கையில் வேலை கொடுத்தாங்க. எடுத்துகிட்டு பின்னாடி பேக்ரவுண்டில் வந்து செட்டுக்குள்ளே மறை மாதிரி வந்து வச்சுருந்து தம்பி ஏபி நாகராஜன் சொல்கிறார், தம்பி ஒரு டயலாக் ஒன்று கொடுக்குறேன், அதை நீங்கள் நிதானமாக பைகாட் பண்ணிவிட்டு சொன்னால் போதும் அப்படின்னாரு. கேட்டேன் நான். வீரபாகு தூது செல், தூய வழியில் நடக்கச் சொல், வானவரை விடுதலை செய்து வழிதேர்ந்து நடக்கச் சொல், இதை மீறி வில்லுண்டு வாளுண்டு என்று வீணாக வாதித்தால் எம்முடம் வேல் உண்டு என்று கூறிவா. இதுதான் டைலாக். நிதானமாக அப்படின்னோடனே எனக்கு 2 தடவை பாட மனப்படம் ஆயிடுச்சா, நிஜமாவா? சரி, இப்போது உங்கள் முகம் வந்து 3 ஆங்கிள்லேயும் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு நாங்கள் ஒரே ஷாட்டில் அது பண்ண போகிறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி ஆரம்பிங்க. இப்போ வந்து வலது பக்க ப்ரொஃபைல் கிடைக்குது, காது தெரியுது, இந்த சைடில் தெரியுது, நெத்தி தெரியுது, இப்படி ஆரம்பிக்கணும். இப்படி 1/3 ப்ரொஃபைல் வருது, இங்கே ஸ்ட்ரெயிட் ஃபேஸ் வந்துடுது, இங்கே இந்த சைடு லெஃப்ட் சைடு 1/3 ப்ரொஃபைல் வருது, இங்கே வந்து இந்த ப்ரொஃபைல் இங்கே முடிக்கணும். இப்போ இந்த லெஃப்ட் ப்ரொஃபைல் தெரிஞ்ச போது ஸ்ட்ரெயிட் தெரிஞ்சு. ஸோ இந்த ஒரு டயலாக் நீங்கள் இங்கே ஆரம்பித்து இந்த இடத்துல முடிக்கிற மாதிரி ஒரு தடவை ரேஸில் பார்க்கலாம் அப்படின்னாரு. சரி சார், நான் ஆரம்பித்தேன். வீரபாகு தூது செல், தூய வழியில் நடக்கச் சொல், வானவரை விடுதலை செய்து வழிதென்று நடக்கச் சொல், இதை மீறி வில்லுண்டு வாழ் உண்டு என்று வீணாக வாதித்தால் எம்மிடம் வேலுண்டு என்று கூறிவா அப்படின்னா. கடைசி என்ன சொன்னீங்க? நாங்கள்
இல்லைங்க, எம்மிடம் வேல் உண்டு என்று கூறுகிறோம். அது எப்படி சொன்னீங்கன்னா, இதை மீறி வில்லுண்டு வாழ் உண்டு என்று வீணாக வாதித்தால் எம்மிடம் வேல் உண்டு என்று கூறிவார் சொன்னால் அது எம்மிடம்னு தலையாட்டக்கூடாது. நாங்கள் ஐயா அது என்னங்க தப்புண்ணா, அது முருகனுக்கு செருக்கு இருக்குது, ஆணவம் இருக்குது, திம்பு இருக்குன்னு தெரியுமா. நான் அப்படி இல்லை பண்ணலைங்களே, சும்மா எம்மிடம், அதை எம்மிடம்னு சொல்லக்கூடாது. ஆனால் இந்த ஒரு சன்ன வார்த்தையை வேறு எப்படிங்க சொல்லாம்னா அவர் அழகாக சொல்லி காட்டினார் ஏபினார். இதை மீறி வில்லுண்டு வாழ் உண்டு என்று வீணாக வாதித்தால் எம்மிடம் வேல் உண்டு என்று கூறிவா. அடா 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 அடா, ஒரு வார்த்தைக்கு இவ்வளோ எக்ஸ்பிரஷன் இருக்கா. இப்படியெல்லாம் பயிற்சி கொடுத்து 32 பேர் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிது. என்ன வேடிக்கைன்னு சொன்னோம்னா, முருகக்கடவுள்னா சிவகாசியில் கொண்டையராஜ் வரைஞ்ச ஓவியங்கள் தான் நமக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது. மற்ற மாதிரி சிலைகள் இருக்குது. கொண்டையராஜ் தான் முருகனை மயில் மேலே சின்ன முருகன், பாலமுருகன் பின்னாடி மயில் இருக்குது, பாம்பு கீழே இருக்குது, மயில் இருக்கிற மாதிரி இருக்கும், மொட்டையாண்டிவன் எல்லா முருகனையும் வள்ளி தெய்வமாக வரைஞ்சது உங்களுக்கு ஒரே ஆள் அவர் தான் கொண்டையராஜ் வரைஞ்ச ஓவியம் தான் ஞாபகம் இருக்குது. ஸோ கடவுள் வேடங்கள் போடுகின்றவனுக்கு முருகனுக்கு டீனேஜ் தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 19 வயசு தாண்டக்கூடாது. எந்த கடவுளுக்குமே கிழவனை அங்கேயே பார்த்துக்கிங்கன்னா இருக்கவே இருக்காது. பாடியில் மஸ்குலாக இருக்குமே தவிர அது எப்பவும் இளமை தோற்றத்தோடு இருக்கணும். ஸோ இப்போ என்னென்னா, ஒரு அழகான முகம்னு சொன்னோம்னா, இப்படி நீங்கள் என்னை பார்க்கும்போது இந்த மூக்கு ஹோல் தெரியக்கூடாது, தெரிஞ்சு அது அழகான முகம் இல்லை. இப்போ பேசி பார்க்கும்போது அந்த சிரிச்சிங்கன்னா அந்த மூக்களோட ஹோல் தெரியக்கூடாது. அதே மாதிரி ப்ரொஃபைல் திரும்பினீங்கன்னா இந்த உதடு கொஞ்சம் மேலேயும் இதோட கொஞ்சம் உள்ள இருக்கணும். அதே மாதிரி இது முடிஞ்சோடனே இந்த ஜா கொஞ்சம் பக்கத்தில் இது ஒடுங்கி போயிடக்கூடாது. அதே மாதிரி இங்கே ஒரு 4 உருண்டை, இங்கே உருண்டை, இங்கே கோடு, கரணகரணையாக கோடு, இதெல்லாம் இருக்கக்கூடாது. கண்கள் 2 கண்ணுக்குள்ள இடைவெளி, இந்த கண்ணை மெஷர் பண்ணுங்கள். மெஷர் பண்ணிவிட்டு இது ஒரே அளவு தான் இருக்குது. இந்த கண்ணை மெஷர் பண்ணிவிட்டு இங்கே வச்சு பார்த்தீங்கன்னா இந்த 2 கண்ணுக்குள்ள இடைவெளி ஒரு கண்ணு தான் இருக்கணும். இந்த மூக்கு நீளமும் இந்த மூக்கு நீளத்தை மெஷர் பண்ணிட்டீங்கன்னா இதுவும் இந்த நெத்தியும் மூக்கு அடிப்பக்கம் ஒன்றாக்கணும். இதே அளவு மூக்குங்கிறது இது 3. இப்படி மெஷர்மெண்ட்லாம் பார்த்து 32 பேரில் என்னை செலக்ட் பண்ணாங்க. அதனால தான் கந்தன் வேஷம், முருகன் வேஷம் போட்டேன், நானே சிவன வேஷம் போட்டேன், கிருஷ்ண வேஷம் போட்டேன், மகாவிஷ்ணு வேஷம் போட்டேன், 10 அவதாரங்கள் போட்டேன். இல்லைன்னா அந்த அடிப்படை கிராஃப் இதுக்கு நான் என்னுடைய சாமர்த்தியம் இல்லை, எங்கள் அம்மா அப்பாவுடைய புண்ணியம். இத்தனை விஷயங்களை பார்த்து தான் செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த காலத்தில் டப்பிங்கெல்லாம் கிடையாது, நேரடியாக பேசணும். நேரடியாக பேசணும்போது அது பயிற்சி எடுத்துக்கணும். நான் முன்னே சொன்ன மாதிரி ராத்திரிலாம் டயலாக் பயிற்சி எடுக்கணும். இது இப்போ அந்த படங்கள் சிவாஜியில் 7 வயசுல டயலாக் பேசணும். நம்ம 24 வயசுக்கு பொம்மை போட்டு ஊர் சுற்றினாள். ஸோ நம்ம பயிற்சி எடுத்துக்கிறக்க என்ன பண்ணோன்னா, பாரதியார் கவிதைகளை வாங்கிட்டேன். ₹1.45 நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பழனிப்பா பரசு 1960 போட்ட அந்த புத்தகத்தின விலை ₹1.45 மொத்த பாரதியார் கவிதைகள். அந்த புத்தகத்தை வாங்கி கடினமான பகுதி, அதாவது லா லா ரா அதில் வரக்கூடிய கடினமான பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா, பாஞ்சாலி சபதத்தில் விதுரன் நயவஞ்சமாக சூதாடி எல்லாத்தையும் பறிச்சிட்டானுங்க துரியோதனாதிகன்னு தெரிஞ்ச உடனே துரியோதனை திட்டுவான். விருதன் அந்த வீட்டிலே சாப்பிட்டுக்கிறான் அஸ்னாபத்தில். திருதாசன் கீழே இருக்கிறவன் விருதரன் இங்கேயே இருந்தால் கூட பஞ்சபாண்டவனை அறியாமல் சூதாடி எல்லாத்தையும் பறிக்கிறீங்க, தப்பாக போன்றான்னு சொல்லும்போது கோவிச்சுக்கிட்டு துரியோதனை விதுரை திட்டுற மாதிரி ஒரு டயலாக் வரும். நன்றி கெட்ட விதுரா, சிறிதும் நாணமற்ற விதுரா, தின்ற உப்பினுக்கே நாசம் தேடுகின்ற விதுரா, அன்று தொட்டு நீயும் எங்கள் அழிவு நாடுகின்றாய், மந்தில் உண்மை வைத்தான் எந்தை மதியை என் உரைப்பேன், ஐவருக்கு நெஞ்சும் எங்கள் அரண்மனைக்கு வயிறும் தெய்வம் அன்றுனக்கே விதுரா செய்து விட்டதேயோ, என்ன குற்றம் கண்டாய், தர்மம் யார் குறைக்க வந்தாய், மன்னர் சூழ்ந்த சபையில் எங்கள் மாற்றலர்களோடு முன்னர் நாங்கள் பணயம் வைத்தே முடிவில் வெல்லுகின்றோம், கன்னம் வைக்கிறோமா பல்லை காட்டி ஏய்க்கிறோமா. புரியுதா? இந்த மாதிரி நாக்கிலேருந்து தப்பிச்சு போக முடியாத வரிகளெல்லாம் மனப்பாடம் பண்ணி நான் அந்த மகா கலைஞரோடு போட்டி போட்டு தாக்கு பிடிக்க முடியுது. அதாவது கலைஞர் அப்படிங்கிறவர் அரசியல் ரீதியாக ஏற்றத்தாழ்வு வரும், அது விஷயம் வேறு. எனக்கு தெரிந்து கலைஞர் அப்படிங்கிற மாதிரி இந்த தமிழ் மண்ணில் இன்னொரு மனிதன் பிறந்து எஸ்எஸ்எல்சியில் எழுதி பாஸ் பண்ணால் நம்ம மேலே படிக்க வைப்பான்னு வேணும்னே எஸ்எல்சியை கட்டடிச்சு, அதுக்கப்புறம் இன்றைக்கி அவர் எழுதுகிற எழுத்துக்கள், அவர் தமிழில் இப்போ தொல்காப்பிய பூங்கான்னு எழுதுகிறாரு, திரைப்படங்கள் 50 படத்துக்கு மேலே வசனம் எழுதியிருக்கிறாரு. மேடையில் உணர்ச்சி வசமாக பேசுனா சும்மா சாதாரண உட்காந்துருக்கோம் கத்தி எடுத்துருவான். அவ்வளோ எமோட் பண்ணி பேசக்கூடியவருக்கு மேடையில் பேச்சாற்றல் உள்ளவர், எழுத்தாற்றல் உள்ளவர். நினைவாற்றில் சும்மா ரஃபாக கேட்டுப்பாங்க. 1941 நீங்கள் நாகர்கோவிலில் போனீங்கன்னா கேட்டுப்பாங்க, அந்த ஊரில் யார் அந்த ஆள் பேருன்னா அந்த எந்த கடையில் போய் முறுக்கு வாங்கி சாப்பிட்டோன்னு சொல்லுவார். அப்படி ஒரு நினைவாற்றல் உள்ள ஒரு மனிதரை நீங்கள் பார்க்கவே முடியாது.
அது மாதிரி இன்னும் இயங்கக்கூடிய ஒரு மனிதன் வந்து ஆட்சியில் இருந்தால் என்ன இல்லாட்டன்னா செய்தியில் அவர் தானே வராரு. அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லாக வாழ்க்கை மேலே பற்றுள்ள மக்களோடு அதை தொடர்பு வச்சுக்கணும்னு ஒரு நாள் கேட்டேன். என்னென்னா இப்போ தான் நீங்கள் கட்சியில் பவர் இல்லையே, நீங்கள் எதுக்கு ஊராட்சி சுற்றுறீங்கன்னா, இல்லை தம்பி நம்ம ஆட்சியில் இல்லைன்னா கூட தலைவன் இல்லைன்னு சொல்லி மக்கள் சோர்ந்து போயிடுவாங்க, அதனால் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் கல்யாணம் காட்சியில் நான் போய் அது மேடையில் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மக்களோட வந்து தன் வாழ்க்கையை இணைஞ்சு வாழக்கூடிய ஐ திங்க் அந்த கேட்டகரியில் இனிமேல் அவர் அரசியல் பற்றியோ அரசியலோட சாதிச்சதை பற்றியோ நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. இந்த படி பார்த்திங்கன்னா கடைசி வினாடி வரைக்கும் உழைச்சிக்கிட்டு இருக்கிற 87-88 வயசு தாண்டிட்டார். இன்னும் உழைச்சிக்கிட்டு இருக்கிற, இன்னும் படிச்சுட்டு இன்னும் வந்து சிந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதராக எனக்கு கலைஞ்சு தெரிகிறார். எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் அவர்கள் வந்து துவக்கம் வந்து பூஜ்ஜியமாக இருந்தால் முடிவு உச்சமாக இருக்குன்னு ஒரு பழமொழியது வந்து எம்ஜிஆருக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா தியாகராஜ பாகவர் வந்து பீக்கில் இருக்கிறார். 1940 அசோக்குமார் படம்லாம் வருது, 40-42 பெரிய பெரிய படம். தியாகராஜ பாகவர் வெள்ளக்காரமாக இருப்பார், முடி வச்சிருப்பார், ஒரு அத்தரம் தடவுனா 5 நாளைக்கு இந்த ரூம் வாசனை வரும், அப்படி ஒரு மனிதர். தியாகராஜ பாகவர் பாட்டு பாடுறவர் இன்றைக்கி சூப்பர் ஸ்டாருங்கிறத உண்மையில் அந்த டைட்டில் வைக்கல, ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார் அவர் தான். அப்படி வந்து காரைக்குடியில் ரயில் வந்துட்டு இருக்குன்னா தியாகராஜ பாகவர் நிறுத்தினா வெள்ளக்காரன் நிறுத்தி ஏற்றிட்டு வருவான். மயிலாப்பூரில் வந்து குடியிருக்கிறாரு, நியூட்டன் ஸ்டுடியோவில் ஷேர் ஹோல்டர், படம் எடுக்க போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நைட்டு இப்போ நீங்கள் ரஜினிகாந்துங்க எம்ஜிஆருங்க இது மாதிரிலாம் அப்போவே 1940 ஸ்டுடியோ வாசலில் வெடி பூரா காத்துட்ருப்பான். இவர் நேரம் வந்து பூந்தமல்லி ரோடில் சென்ட்ரல் ஸ்டேஷனில் போகும்போது அந்த கூடையில் வந்து இட்லி சுட்டு பூ மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த ஒரு கூடை இட்லி அப்படியே வாங்கி பின்னாடி இட்லி வச்சு நேராக போய் அந்த ஸ்டுடியோ வாசல் இருக்கிற அந்த பசங்களுக்கு ஒரு 50 பேர் இவர் சர்வ் பண்ணுவார். தையலை கொடுத்து சர்வ் பண்ணி சட்னி போட்டு சாப்பிட வச்சுட்டு போவார். அதுக்கப்புறம் வந்து இப்போ கொச்சியில் ஒரு புறாவும் போயிட்டு வராருன்னா ஈரோடு கிட்ட ட்ரெயின் வரும்போது ஈரோடில் பிளாட்ஃபார்மில் 10,000 பேர் ரயில் எப்படி போகுது நிறுத்தியா அவர் பார்த்துட்டு போகணும்னு சொல்லி ரயில் நிறுத்தி அவர் பார்த்துட்டு விடுவாங்க. இப்படி வாழ்ந்த மனிதர் வெள்ளக்காரங்காலத்தில் வந்து ஐயா அந்த மாதிரி யுத்த நிதிக்கு ஏதாவது நிகழ்ச்சி பண்ணி கொடுக்குறாரு, பாட்டும் பாடுவார், இவர் நாடகம் நடிப்பார், பண்ணி பணமெல்லாம் பண்ணி கொடுத்தாரு. யுத்தம் 1939-45 யுத்தம் நடக்குது. யுத்தம் முடிஞ்ச உடனே யுத்தம் முடிஞ்சு போச்சு. இப்போ உங்களுக்கு நான் என்ன கொடுக்கணும், என்ன கொடுக்க போகிறீங்க பாகவர் கேட்டார். ஒரு மலைமலை ஏறி நின்று திருச்சியில் ஒரு மலைமலை ஏறி இதெல்லாம் எடுத்துங்க அப்படின்னாங்க. அது எத்தனை ஏக்கரை வரணும்? 250 ஏக்கரானா. ஏன்ப்பா என் நாட்டை நீ பிடிச்சிக்கிட்டு என் நாட்டை கூறு போட்டு எனக்கு நீ பிச்சை போடுறியா? என் நாட்டை எனக்கு கூடியா? இதெல்லாம் இவனுக்கு ஏன் வேணும்னு வேணான்ட்டார். அந்த மனிதன் அன்றைக்கி வேண்டான்னு சொன்னோட திருவரம்பூர்னு ஒரு ஊராக இருக்குது, புரியுது அவனுக்கு. அந்த தியாகராஜ பாகவர் உச்சத்தில் இருக்கும்போது எம்ஜிஆர் வந்து அதேமாதிரி சேவப்பாக இருக்கிறார். ஆனால் எம்ஜிஆர் இப்போ பாகவரமே இப்போ ஆட முடியாது. அவர் சொல்கிறார், நம்ம பையன் ஒருத்தன் நான் என்னமே இப்போ சேவப்பாக இருப்பான்ப்பா, அவன் பாவம் நல்ல பையன் இருக்கான், ஏதாவது இந்த வேஷம் கொடுங்க அப்படிங்கிறாங்க. படத்தில் பெருசாக வேஷம் இல்லை. அசோக்குமார் கதை என்னென்னா, அசோக்குமார் கதாநாயகனுக்கு சின்ன வயசு அம்மா செத்து போகிறார், ராஜகுமாரன். சித்தியா வந்து கண்ணம்மா நடிக்கிறாங்க. நாகையா அப்பா ராஜாவை நடிக்கிறாரு. ராஜாவுடைய 2வது மனைவி கண்ணாம்பா. கண்ணாம்பாவுக்கு மூத்தவருடைய மகன் இந்த கதாநாயகன் மேலே ஆசை, ஞாபகம் மகன் முறை, அவனை ஆசைப்பட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. நீ அம்மா இல்லையாம்மா என்னம்மா நீ பண்ணுறாங்க அப்படின்னா, திடீர்னு ஒரு நாள் ராஜா வரும்போது டப்புன்னு பிளேட்டை மாற்றி, என் துரோகி நீ வந்து நான் சித்தனை இல்லவா, நீ நான் அம்மாவுக்கு சமமான என்ன நீ பெண்ணால் ஆசைப்படலாமான்னு சொல்லிட்டு பிளேட்டை மாற்றினோடனே அப்பா விசாரிக்கலாம் கிடையாது, இவன் கண்ணை நோண்டி எடுத்துக்கிட்டான்ட்டார். படத்தில் வேஷமே இல்லை. எம்ஜிஆரோட கூப்பிட்டு அந்த கண்ணை தோண்டி எடுக்கின்ற வேஷத்தை எம்ஜிஆரோட கொடுத்தார்கள். அதை கூட எம்ஜிஆர் என்னன்னா அப்போவே விவரமாக தான் கண்ணை தோண்டுகின்ற வேலை செய்யாமல் தன் அசிஸ்டண்ட் வச்சு நோண்ட சொல்லிவிட்டு, எனக்கு ரொம்ப துன்பமாக இருக்குது கதாநாயகரே, நான் உன்னை கண்ணை எடுக்க முடியல, என்னுடைய உதவியாளர் வச்சு எடுக்கிற சொல்லி அப்படி இல்லாமல் சின்ன சின்ன வேஷம் பண்ணி வாழ்க்கை துவங்கி வந்தார் எம்ஜிஆர் அவர்கள், புரியுதா. எம்ஜிஆர் அவர்கள் வந்து ரொம்ப வயசாகி டூயட் பண்ண கிண்டல் பண்ணுவானுங்க. ஏன்னா 50 வயசில் டூயட் பண்ணி எம்னி கூட அப்படி தான் பண்ணார். 55 வயசில் டூயட் பண்ணாருன்னா, ஐயோ 30 வயசு பாட உள்ளியா நீங்கள் அவரை, எனக்கு வேண்டாம். நான் வந்து இப்போ 175 படத்தில் ஹீரோவை பண்ணேன், நான் டயர்டாகிட்டேன். என்னுடைய 56 வயசு எனக்கு இருக்கும்போது என்னுடைய கதாநாயகி வயசு 17 வயசு, என் பேத்தி வயசு அதுக்கப்புறம் அது கூட டூயட் பண்ணேன். அவருக்கு அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் கிடைக்காமல் அவர் வாய்ப்பு வரும் 40 வயசுக்கு அப்புறம் தான் அவர் ஹீரோ வாய்ப்பு. எப்போ விடுவானா ஒரு மனுஷன், போராடி வந்த ஒரு மனுஷன் விடுவானா? 40 வயசுக்கு விக்கு வச்சுட்டாவது அப்புறமா பாடி நல்லா வச்சுட்டு டூயட்லாம் அவர் பண்ண. அப்படி போராடி வந்த ஒரு மனிதன், உடம்பை பேணி பாதுகாத்த ஒரு மனிதன். வந்து போட்டியாக சிவாஜி உச்சத்தில் இருக்கிறாரு. சிவாஜியை சொல்கிறார், உலகத்திலேயே பெரிய நடிகன் சிவாஜி மாதிரி நடிக்க முடியாதுன்னு சொல்கிறார். அப்படி இருந்த மனிதன் அப்படியே கிராஃப் போட்டு ராத்திரி போல் ஒர்க் பண்ணி அவர் ரூட்டில் அவர் பெரிய ஆளாக வந்தால் கூட நம்ம ரூட்டில் பெரிய ஆளாக வந்து தொழில் ரீதியாக டாப்பில் வரணும், அவர் அடிக்கணும்னு சொல்லி அடித்து காட்டி
அவர் எடுத்த அதை வீரமாண்டி கட்டம் எடுத்து அவர்கிட்ட 1001 படம் எடுத்தார். நாகட்டியாட்ட போய் எங்கள் வீட்டு படம் எடுத்தார். யாரெல்லாம் வந்து சிவாஜி சரவணா பிரின்ஸ் எடுத்தாங்க வேலுமணி எடுத்து அவர்கிட்டே போய் ஆடலுடன் நான் பாடலை கேட்டு நடிப்பு அந்த பாட்டு நடித்தார். இப்போ அந்த மாதிரி வரிசையாக வந்து அவர் கோட்டைன்னு சொன்ன சிவாஜி கோட்டையெல்லாம் பிடிச்சிட்டு அப்புறம் ஒரிஜினல் கோட்டையும் பிடிச்சிட்டார். அவ்வளோ பெரிய மனிதர் இவர். இந்த அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் வந்து சும்மா அவர் இன்றைக்கி பதவியில் இருக்கான்னு சொல்கிறான்னு வச்சுக்காதீங்க. அவங்கள மாதிரி வந்து மெமரி பவர் உள்ளவங்க எனக்கு தெரிஞ்சு ஹீரோயின்லாம் பார்க்க முடியாது. ஒரு பேரழகின்னா பேரழகி தான். அந்த மாதிரி கலர் வந்து தங்கச்சிலை ஜெயலலிதா தான் சொல்லுவாங்க. தங்கச்சிலை தங்கரபுரமாக இருப்பாங்க அவங்க. சிவாஜி தான் வந்து பரதநாட்டிய அரங்கேற்றமெல்லாம் போயிருக்காரு. அப்புறம் அவங்க சிவாஜி கூட நடித்தாங்க, இந்த கூட நடித்தாங்க. ஒரு ரிஹர்சல் நடக்குன்னு சொன்னோம்னா எவ்வளோ பெரிய மூமெண்ட் இருந்தாலும் 8 தடவை 16 தடவைனா கூட இப்போ உட்காந்து பார்த்துட்டு டச் பண்ணி பார்த்துட்டு டேக்குமான்னு தவிர ரிஹர்சல் பார்க்க மாட்டாங்க. மிகப்பெரிய டயலாக் எவ்வளோ டயலாக் கொடுத்தா கேட்டுக்கு முதல்ல 2 கேட்டு எஸ் ரெடிப்பாங்க. டயத்துக்கு டான்னு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு பங்க்சுவாலிட்டி படம் ஹைலி டிசிப்ளின்டு லேடி. அது இப்போ அப்போ காலத்துலேயே வந்து கிட்ட போகிறதுக்கு பயமாக இருக்கும். அது டெரர்னால் இப்போ டெரருங்கிறீங்களா, அவங்க அப்போவே டெரர் தான். ஒரு நாடகத்தில் வந்து ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் ஒன்று மைசூரில் ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் வந்து அந்த குறிப்பிட்ட தேதிக்கு இவங்க போக முடியாமல் அந்த அம்மா உடம்பு சரியில்லாமல் போச்சு. அது எனக்கு போக முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் ப்ரீமியர் ஸ்டுடியோன்னு மைசூரில் நடக்கிற ஸ்டுடியோவில் ஒரு 10 நாள் கழிச்சு ஷூட்டிங்கு இந்த அம்மா வந்திருக்காங்க. நாங்களாம் நடிக்கிறோம் அந்த படத்துக்கு. கங்கா கௌரின்ற படத்துக்கு பேர். பிஆர் பந்து டாயப்பட்டுக்கு அந்த ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது இந்த அம்மா ஷூட் பண்ணுறாங்க தெரிஞ்சுது. அந்த கான்ட்ராக்ட் போட்டவன் நீங்கள் வந்து உரிய நேரத்துக்கு வந்து நீ நாடகம் நடிக்காமல் போயிட்ட, டான்ஸ் ட்ராமா பண்ணாமல் போயிட்டேன்னு ஒரு கிட்டத்தட்ட 200 பேர் கூப்பிட்டு குண்டாந்தண்டி எடுத்துகிட்டு ஃப்ளோரில் வந்துட்டாங்க. சென்னையிலேருந்து பத்திரிகையாளர்கள் ஒரு 25-30 பேர் இருக்கிறாங்க. ஜெயலலிதா அம்மா உள்ளே இருக்காங்க. இவங்கள வெளியே வா அப்படின்னு கன்னடத்தை பேசாமல் ஒன்று என்ன பண்ணுறப்பா நானுங்க கார்டு பண்ணுறாங்க. பார்த்தீங்களா கார்டு பண்ணாங்க. நம்ம ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணாங்க, விலகையா அப்படின்னா நேராக சிங்கம் பெண் சிங்கம் போச்சு. என்ன பண்ண போகிறீங்க கமான் அப்படின்னா அத்தனை பேர் ஆஃப் ஆகிட்டு தடியில் கீழே போட்டாங்க. உடம்புக்கு முடியல வர முடியல சொல்கிறேன், நீ திரும்ப வேறு தேதி கொடுக்க போகிற, என்ன பண்ண போகிற நீ கமான் என்ன பண்ணுங்க அப்படின்னா அப்படியே ஆஃப் ஆகிட்டாங்க. 1972 பிறப்புலேயே அந்த அம்மா வந்து போல்டு லேடி. அந்த மாதிரி வித்தியாசமான லேடியும். கமல் வந்து என்னுடைய பார்வையில் வந்து எங்கள் காலத்துக்கு நாங்கள் அடோர் பண்ணுற ஒரு ஹீரோ வந்து சிவாஜி எம்ஜிஆர் இருந்தால் கூட எம்ஜிஆரை வந்து சத்யராஜில் எம்ஜிஆருடைய ஃபேனு, நான் சிவாஜி ஃபேனு. அதான் எம்ஜிஆர் வெறுக்கிறேன்னு கிடையாது. எங்களுக்கு வந்து என்னுடைய மைண்டில் சிவாஜி இருப்பார், சத்யராஜ் மைண்டில் எம்ஜிஆர் இருப்பார். அது மாதிரி இப்போது அடுத்த தலைமையில் பார்த்தோன்னா சூர்யாவுடைய வந்து அவர் வந்து அது கிட்டத்தட்ட காட்ஃபாதரு, அவர் வந்து மேட்னி ஐடல் வந்து எல்லாமே வந்து கமல் தான். நம்ம கமல் வந்து கன்வென்ஷனல் ஹீரோக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான முகத்தோடு திரும்பி சினிமாவுக்கு வேண்டிய எல்லா தகுதிகளோடு உள்ளே நுழைந்து உச்சம் தொட்ட ஆள் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ கமல் தான் இருக்கார். பாக்கியெல்லாம் கன்வென்ஷன் பிரேக் பண்ணிட்டாங்க. அழகுனா முகம் தேவையில்லை, தமிழ் உச்சரிப்பு பிரமாதம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, யோகியனாக இருக்க வேண்டியதில்லை, முக்குவாய் எப்படின்னா இருக்கலாம், அப்படி எல்லாம் வந்து பிரேக் பண்ணிட்டாங்க. பட்டு கமல் ஒன்று தான் அந்த ட்ரெடிஷனலாக ஒரு கதாநாயகனுக்கு இப்படி முகம் இருக்க வேண்டும், அந்த உருவம் இப்படி இருக்க வேண்டும், இப்படி தமிழ் பேச தெரிஞ்சிருக்கணும், நல்லா டான்ஸ் பண்ணணும், ஃபைட் பண்ண எல்லாம் தெரிந்து வந்த ஒரு அண்ணே அண்ணே ராஜ் வாடா வா. இன்னைக்காவது வந்தையே அன்னொருத்திருக்கான்னு இப்பதான் ஒரு ஞாபகத்துக்கு வந்துதா? ஏன்டா அப்பா தான் எங்களை ஒதுக்கி வச்சுட்டாருன்னா நீயுமா மறந்துட்ட? எல்லாருமா சேர்ந்து எங்களை அனாதை ஆக்கிட்டீங்களாடா. நோ நோ, யூ ஹேவ் மிஸ்டேக்கன் மீ. ஒரு குட் நியூஸோட தான் உன்னை வந்து சந்திக்கணும்னு நினைச்சேன். அதுக்கு இன்னைக்கு தான் சந்தர்ப்பம் கிடைச்சது. ஆனால் கமல் துவக்க காலமெல்லாம் அவள் ஈஸி கிடையாது. அவரை வந்து இப்போ நான் என்னுடைய படங்களில் 2000 ரூபா எல்லாம் கொடுத்து பணத்துக்காக படத்தெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். பெரும்பாலும் வில்லன் ரோல்லாம் பண்ணியிருக்கிறாரு. பட் என்னென்னா வந்து ஒரு தனியாத தாகம் உள்ள ஒரு வெறின்னா ஒரு நெருப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏதாவது புதுசாக பண்ண இப்படி ஒன்று வேண்டாம். நீங்கள் சொல்லத்தான் நினைக்கிறேன். இல்லை வந்து கல்யாணம் கச்சேரின்னு ஒரு டான்ஸ் ஒன்று பண்ணியிருக்கிறாரு. அதை வந்து அந்த டேப் டான்ஸ் வந்து ஆம்பளைகளே ஆசைப்படும். நானே லவ் பண்ணுவேன் கமல்ஹாசனை. அவர் ஆண்களே லவ் பண்ணுற மாதிரி ஒரு அழகான ஒரு பையன். எந்த கலைஞனையுமே தயவுசெய்து நீங்கள் வந்து அவன் பர்சனல் லைஃப் வச்சுட்டு பார்க்காதீங்க. ஏன்னா அது அவசியம் கிடையாது. எந்த உலகத்தில் வந்து மகாபாரதம் சொல்லுது, உலகத்தில் வந்து முழுமையான மனிதன் பிறக்கவில்லைன்னு மகாபாரதம் சொல்லுது. அந்த கலைஞர் கமல்ஹாசன் என்பதை கமல்ஹாசனுடைய கலை படைப்புகளை மட்டும் பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து தமிழ் மண்ணுக்கு பெருமை சேர்த்த மகத்தான ஒரு கலைஞர். அவர் கொடுத்த அபூர்வ சகோதரோ குணா படமோ இந்தியன் படமோ அவன் தனியாத தாகமுள்ள ஒரு மகத்தான கலைஞன்.
அந்த மகத்தான கலைஞனுக்கு வந்து ஒரு சோகம் ஏற்பட்டு நான் வந்து இந்த நாட்டை விட்டு போக வேண்டிய வந்தேன். அப்படிலாம் வரக்கூடாது. அது வந்து அவருக்குன்னு இல்லை, யாருக்குமே வரக்கூடாது. 50 வருஷம் கலைக்காக வாழ்ந்து வேறு எதுவுமே தெரியாத ஒரு கலைஞனுக்கு அந்த மாதிரி ஒரு கிட்டான சூழ்நிலை இன்றைக்கி இல்லை, எப்பவும் வரக்கூடாது. அவன் வந்து அந்த கலைஞன் வந்து நான் ஒரு 8-9 படம் ஒன்றா பண்ணேன். நான் அவர் மேலே ரொம்ப பாசமாக இருப்பேன். அவர் மகாநாதின்னு ஒரு படம் பண்ணார். அந்த படம் போய் தியேட்டரில் பார்த்துட்டு கமல் அப்பாயின்மெண்ட், நான் யார்கிட்ட ரொம்ப க்ளோஸாக மூவ் பண்ண மாட்டேன். நான் போனேன், வீட்டுக்கு போனேன், அப்பாயின்மெண்ட் வாங்கன்னு போய் பார்த்த உடனே அப்புறம் நான் ஒரு பெயிண்டிங் ஒன்று போயிருந்தேன். அப்புறம் அந்த படத்தில் வந்து ஜெயிலுக்கு கூட்டிருப்பார். இவர் பொண்ணு எஸ்என் லட்சுமி கூட்டி வந்தோடனே அப்பா என்ன தாவணி போட்டுக்கம்பா அப்படின்னு ஒரு ஷாட்டில் காட்டும். அப்போ கமல் வந்து கம்பி கொடுத்து அழுகிற மாதிரி ஷாட்டில் வரும். அது அந்த கடைசி சீனில் வந்து கல்கட்டாவில் அந்த பொண்ணு ரேப் பண்ணோன்னு க்ரூடாக பண்ணப்போ சிவா அழுகிற சீன் அவர் 10 வீட்டில் அவங்க ஆஃபீஸில் கமல் நிற்கலாம். அந்த பக்கம் என்ன நான் இப்படி என்ன அவனை பார்த்தேன், கமலை பார்த்தோன்னே எனக்கு அழுகு வந்துச்சு. ஒன்று அவர் எழுதார். 2 பேர் பயங்கரமாக அழுதுட்டு அவர் கட்டி பிடிச்சிட்டு என்னப்பா படம் பண்ணுறேன், என்னையா அப்படி படம் பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். அது மாதிரி பர்சனல் விஷயங்கள்லாம் அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள விஷயங்கள்லாம் என்கிட்ட வந்து சொந்த அண்ணமாக பங்கு போட்டுக்குவார். சும்மா வந்து இப்போ ஒடுக்கமானவன் நேர்மையானவன் இதே பேசிக்க பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு சிவகுமார் ஒடுக்கமானவர், நேர்மையானவர், சத்தியமாக இது என்ன அது ஒரு தனிமனித வாழ்க்கை. அது சிவகுமார் இதெல்லாம் கொண்டீங்க, சிவகுமார் கமல் பண்ணதை பண்ண முடியல. தயவுசெய்து ஒரு மனிதன்கிட்ட என்ன தகுதி, ஒரு மனிதன் நேசிக்குதுன்னு சொன்னால் நீங்கள் தயவுசெய்து பலவீனங்களோட நேசிக்க பழகிங்க. ஒரு மனிதன் நேசிக்கணும்னா அவன் அப்படி தான். கிருஷ்ண பரமாத்மா வந்து 8 பொண்டாட்டி தெரியுமா உங்களுக்கு? கிருஷ்ண பரமாத்மா 8 சம்சாரம். அர்ஜுனனுக்கு மாவீரன் அர்ஜுனுக்கு 4 பொண்டாட்டி. ஆனால் துரியோதன் சொல்லி யாரை ஒதுக்குறீங்க வில்லன் சொல்லிங்கன்னா பர்மனெண்ட் வில்லன் சொல்லி துரியோதனை வந்து மனைவி பானுமதி தவிர எந்த பண்ணி 7 பார்த்துல இவன் பெரிய ஆளா, இவங்க அவங்க 3 பேர் பெரிய ஆளா. தயவு செய்து கலைஞர்களை பார்க்கும்போது அவனுடைய படைப்பை பாருங்கள், அவன் நடிப்பை பாருங்கள். அந்த அடிப்படையில் பார்த்தா நாம் வந்து தமிழர்கள் தமிழ்நாட்டை போன்ற கொண்டாடக்கூடிய மகத்தான கலைஞர் கமல்ஹாசன். அதாவது வந்து சூர்யா என்கிற ஒரு கலைஞனை வந்து நாங்கள் பெற்றெடுத்தப்போ அவன் வந்து பள்ளிகளுக்கு போகும்போதோ அல்லது கல்லூரிக்கு போகும்போதோ சூர்யா என்கின்றவன் இப்படி வந்து ஒரு கலைஞனாக ஒரு அக்காம்பிளிஷ்டு கலைஞனாக ஒரு முழுமையான கலைஞனாக டைஹார்டு ஒரு ஆக்டராக வந்து இவ்வளோ வெரைட்டிலாம் பண்ணுவாருன்னெல்லாம் நாங்கள் கனவுலும் நினைக்கவில்லை. சூர்யா எடுத்துக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே எங்களுக்கு இப்பவும் சரி நாளைக்கு வச்சாலும் சரி ஆச்சரியம் தான். இது வந்து எங்களுக்கு போனஸ் மாதிரி தான். நாங்கள் வந்து எப்படின்னா முதல் புள்ள ரொம்ப தயக்கத்தில் இருப்பான், பயந்தவன், ஒரு நாள் பூரா உட்காந்து 2 வார்த்தை தான் பேசுவான். அந்த பையனை வந்து இன்றைக்கி திரைப்படத்துறையில் வந்து அதை விட இந்த நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடியில் அவன் வந்து அந்த 5 மாதம் பண்ண நிகழ்ச்சியெல்லாம் அவன் லைஃப்பில் அவன் நேச்சருக்கு எதிரான விஷயம் அவர் போராடி சாதிச்சதான். கார்த்தி எப்படின்னா கார்த்தி இயல்புலேயே வந்து அவன் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நேச்சர் என்ன மாதிரி வாயத்திறன் தான் அவன் நிறுத்த மாட்டான், பேசிகிட்டே இருப்பான். எனக்கு நிறுத்த தெரியாது, வாயத்திறன் தான் நான் பேசிகிட்டே இருப்பான். அவனும் பேசிகிட்டே இருப்பான். பெரியவர் வந்து கேட்ட கேள்விக்கு மட்டும் 2 வார்த்தை பதில் சொல்ல அப்படியாது. அவர் சூர்யாவுடைய அனாட்டமி, அவருடைய கண், மூக்கு, வாய் அழகு வந்து சினிமாட்டிக் ப்ரொஃபஷனல் சினிமாட்டிக் ஃபேஸ். அது ட்ரெடிஷ்னல் முகம். இப்போ சிவாஜி கணேசனுக்கு ஒரு முகம் இருக்குன்னா சிவாஜி முகம் வந்து எந்த வேஷம் தாங்கும். கமல்ஹாசன் முகம்னா எந்த வேஷம் போடலாம். அப்போ அது மாதிரி அந்த காட்டையில் வந்து அஜித்குமாருக்கு ஒரு நல்ல ஃபேஸ் இருக்குது. அவர் வெரைட்டியாக போடலங்கிற வேறு விஷயம். அஜித்குமாருக்கு ஒரு அழகான ஃபோட்டோகிராஃபிக் ஃபேஸ். அது மாதிரி இப்போ சூர்யா முகத்தில் எந்த மாதிரி வேஷம் வேணாலும் போடலாம். ஆனால் அதே மாதிரி அவர் உடம்பை வந்து ஒரு கேரக்டர் மாதிரி பட்னி போட்டு வாரணமாயத்தில் அப்பாவும் சன் பண்ணியிருக்காரு. அது சூர்யாவை திரும்பி பண்ண முடியாது. எந்த ஆக்டர் வந்து மேக்கப் போட்டு தாத்தி வெள்ளை மேசம் போட்டுருவான். ஆனால் அந்த டிபி பேஷண்ட்லாம் வந்து அந்த பேஷனில் வாமிட் பண்ணாமல் சீன் பண்ணி அது சூர்யாவை திரும்பி பண்ண முடியாது. அது மரணத்தினுடைய எல்லைக்கு உண்மையாகவே ஒரு மனுஷன் போய் வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. அது காஃபினில் வந்து ஒரு ஷார்ட் ஒன்று வரும். அவங்க அம்மா சொல்லுவான், சின்ன சூர்யா சொல்லுவான், அம்மா அப்பா புறப்படுறாரும்மா, நான் வந்து கோயம்புத்தூர் மதுரையில் இருந்து தியேட்டர் படம் பார்த்தேன், நான் சேர்த்து போன மாதிரி ஃபீல் பண்ணேன். அந்த பொட்டியில் வச்சு எடுத்துகிட்டு போகும்போது நானே சேர்த்துட்ட மாதிரி ஃபீல் பண்ணேன். அது ஒரு அவனை என்ன ஒரு டைமில் வந்து எங்களுக்கு வந்து புதிர். அந்த பையன் வந்து ஒரு புதிர். அவனுடைய படைப்புகள் அவன் என்ன பண்ணாலும் எங்களுக்கு அது புதுசு தான். அது எங்களுக்கு ஆச்சரியம் தான். இந்த பையன் வந்து இவன் ஒரு அலெக்சாண்டர் வந்து 32 வயசுக்குள்ளே வந்து அவன் 7 ஆண்டுகளில் 18,000 கிலோமீட்டரை வந்து பாபிலோனியாவில் ஆரம்பித்து இஸ்ரேல் வழியாக, ஈஜிப்ட் வழியாக, ஈரான், ஈராக் வழியாக, ஆப்கானிஸ்தான் வழியாக இந்தியாவுக்கு வந்துட்டு திரும்பி போனவன். 18,000 மணி பிடிச்சவன். அவன் மாதிரி ஆள் என்னுடைய பார்வையில் காத்தி இன்னும் லைஃப் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை.
அவன் வந்து அச்சீவ் பண்ணுற வேறு. பட் இவன் ஃபேஸ் வேறு, அவன் ஃபேஸ் வேறு. சூர்யா போட்ட வேஷத்தை கார்த்தி பண்ணவே முடியாது. ஆனால் அவன் பண்ண மாட்டான், அவனுக்கு கௌரவமாக இருப்பான். அவன் வந்து இந்த மோகன்லால் டைப்பு, சத்யராஜ் மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பான். அவன் நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் நடிக்கிறானே தெரியாது, கேமரா பற்றி கவலைப்பட மாட்டான், அவன் கேஷுவலாக இருப்பான், ஒரு லவபிள் பாய். அவன் தெரியும் அவன் எவ்வளோ தூரத்துக்கு தன்னுடைய ஃபேஸுக்கு தன்னுடைய நேச்சுக்கு பண்ண முடியும், அது மாதிரி பண்ணிக்குவான். ஸோ இவன் வேறு, அவன் வேறு, அவன் 2 பேருமே டிஃப்ரெண்ட் பீப்புள். ஒருத்தரை பார்த்து காப்பி அடிக்க முடியாது. என்னை பார்த்து திரும்ப சூர்யா அடிக்கலாம், சூர்யா அதுக்கு தேவையில்லை இல்லையா? ஸோ அவங்க என்னை விட சூர்யாவெல்லாம் மேலே போயிட மாதிரி நான் நினைக்கிறேன். இளமை என்பது வேறு, இளமை தோற்றம் என்பது வேறு. நாங்கள் இளமை தோற்றம் மாதிரி ஏமாற்றிட்டு இருக்கிறோமே தவிர இது இளமை இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுங்க, இளமையாக்கு உன் சாமர்த்தியம் இல்லை, அது வந்து இயற்கையுடைய சாமர்த்தியம். அது அவங்க அம்மா அப்பா பெற்று போட்டாங்க, 14 வருஷம் இல்லை இளமையாக இருப்பீங்க. 61 வயசில் இளமையாக இருக்கிறது கஷ்டம் இல்லை, அதுக்கான வேலைகள் செய்யணும்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது வந்து ஆரோக்கியமாக இல்லைன்னு சூர்யாவை சொல்லியிருக்காரு. அது வந்து செயற்கையான அதாவது ஒரு மரம் இருக்கிறவனோ ஒரு வண்டி எடுக்கிறவனுக்கோ உள்ள 6 பேக்கு தான் பர்மனெண்ட்டே தவிர இவங்க செய்கிற 6 பேக் வந்து ஆரோக்கியமாக இல்லைன்னு அவரே சொல்லியிருக்காரு. உங்களுக்கு நான் டிவிடி வழியாகவே ஒரு 10 யோகா ஸ்டில்ஸ் வந்து நான் கொடுத்துட்றேன். அதாவது யோகா மட்டுமே வந்து ஒரு மனுஷன் இளமையாக வச்சுக்காது. அதாவது எப்படின்னா, நீங்கள் பிரமாமல் யோகா பண்ணுவீங்க, ஒரு 30-40 ஆசனம் பண்ணுவீங்க, அப்புறம் ஆயிட்டானா பாரில் போய் தண்ணி அடிப்பீங்கன்னா அப்புறம் அந்த யோகா என்ன பண்ணு? அப்புறமா யோகா பண்ணுறீங்க, பாடியெல்லாம் பில்ட் பண்ணுறீங்க, அப்புறம் வந்து ஒரு கிருஷ்ண பரமாத்மா மாதிரி தெருவுக்கு ஒரு பொண்ணோட ஜாலியாக சுற்றிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் யோகா என்ன பண்ணு? இது வந்து எப்படின்னா புலன் அடக்கம் சார்ந்த ஒரு விஷயம். யோகாங்கிறது ஒரு பயிற்சி. அதுக்கப்புறம் மனப்பயிற்சி ஒன்று இருக்குது. இந்த 5 புலன்கள் வழியாக வந்து எல்லாத்தையும் தூக்கலாம்னு சொல்லி கண்கள் வழியாக வந்து ராத்திரி 2 மணிக்கு மேலே ஷோ பார்க்குறது, காதில் வந்து ஹெட்ஃபோனை போட்டுட்டு ஸ்வீட் நத்திங் ஸ்வீட்டு ஒவ்வொரு பொண்ணுக்கிட்ட கண்டதெல்லாம் பேசி காதில் வந்து மூளைக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறது. மெட்ராஸில் பைக்கில் வந்து ஊருக்கு போகலாம் போகும்போது மெட்ராஸில் பைக் ஓடிட்டு போய் தூசலாக உள்ளே வாங்கிறது, வேண்டாத விஷயத்தை பேசுறது, கண்டதான் சாப்பிட்றது, இது எல்லாமே தவிர்க்கணும். புலன் அடக்கம்ங்கிறது சார்ந்து கொண்டு ஒன்று. இதை நான் என்னுடைய ஒரு 40 வருஷம் 45 வருஷம் துறையில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 24 மணி நேரம் படப்பிடிப்புன்னு கலந்துக்கிட்டது மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் கூட இருக்காது. நான் செய்யவே மாட்டேன். எனக்கு வந்து நான் எவன் ஒருவனுக்கு தேவை மிக குறைவோ அவன் தான் மிகப்பெரிய செல்வம் தான் அப்படிங்கிற ஃபிலாசபி உள்ளவன் நான். இப்போ கை நீட்டும் போது பிச்சைக்காரன் தானே, அப்போ நீட்டிகிட்டே இருக்கலாம். எத்தனை கோடி வந்தால் நான் திருப்தி அடைவேன்? இப்போ 100 கோடி 10 கோடி வந்தால் போதும்பே, அப்புறம் 50 கோடிம்பே, அப்புறம் 100 கோடிம்பே, அப்புறம் 1000 கோடிம்பே. நீ என்றைக்குமே திருப்தி அடைய போதில்லை. அதனால் நீங்கள் ஒரு கட்டுப்பாடை வந்து எந்த சூழ்நிலை இந்த உடம்பு தான் அடையாளம், இந்த உடம்பு ஒரு வாகனம், இதை வச்சு தான் ஒருத்தர் நீ கடைசி சாதிக்கணும்னா மனசுக்கு வயசாகலை, சிந்தனைக்கு வயசாகலை, உடம்புக்கு வயசாகுது. அந்த உடம்பை காப்பாற்றணும்னா புலன் அடக்க வேணும். அதில் யோகா செய்கிறது, உரிய நேரத்தில் சாப்பிட்றது, 8 மணி நேரம் ஒரு நாளைக்கு 8 முறை தண்ணி குடிக்கிறது, 2 முறை டாய்லெட் போகிறது. ஞாபகம் வச்சு எவனுமே பண்ண மாட்டேங்கிறேன், முட்டிட்டு வந்தால் தான் போகிறானுங்க. 2 மணி நேரம் 3 வேளை சாப்பிட்றீங்க, ஆனால் ஒரு வேளை தான் நீங்கள் டாய்லெட் போகிறீங்க. பறவை வந்து ஆடு மாடு வண்டி ரோட்டில் போகும்போது சாணம் போட்டுட்டு போயிடுது, பறவை வந்து உங்கள் தலை மேலே போட்டு போயிடுது. நீ ஒருத்தர் தான் இங்கேருந்து போய் மன்மோகன் சார் மீட் பண்ணிட்டு மறுநாள் ஃபைட் பிடிச்சி இதே டாய்லெட் போகிற, உங்களால் திருத்த முடியுமாயா? நீ வந்து 2 தடவை 3 தடவை சாப்பிட்ற, 2 தடவை போனேன்னா கழிவு உள்ளே வச்சுக்கிற, அது பாய்சன் தானே. சிறுகுறள் தாண்டினா பாய்சனு, அதே உள்ளே வச்சுக்கிற, அது வெளியேற்று. ஒரு 7 மணி நேரம் கரெக்டாக தூங்கு. 7 மணி நேரம் சராசரி மந்தத்துக்கு தூக்கம் இல்லைன்னா 45% ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு இருக்குங்கண்ணா. 3 மணி நேரம் தூங்கினா 85% ரெடியாகிங்க. இதெல்லாம் சேர்ந்து தான் யோகா மட்டும் இல்லை, அது வாழ்வியல் முறைன்னு இருக்குது. அது மாதிரி வந்து சாப்பிட்ற விஷயம். நான் கிட்டத்தட்ட 1988 ஜனவரி 1ஆம் தேதி அசைவம் விட்டுட்டேன். குழந்தையிலேருந்து 14 வருஷம் வந்து சைவம் சாப்பிட்ருந்தேன். அப்புறம் மெட்ராஸ் வந்து வேறு வழி இல்லாமல் மாதம் ஒரு நாள் அசைவம் சாப்பிட்ருந்தேன். அப்புறம் கல்யாணமாகி குழந்தை ஊட்டி வந்தப்போ வாரம் ஒரு நாள் சாப்பிட்ருந்தேன். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் காலையில் தோணுச்சு, அதை நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. காலையில் என்ன தோணுச்சுன்னா 40 வயசு தாண்டியாச்சு, இன்று மாலை வரை நாம் உயிரோடு இருப்பதற்கு ஒரு ஜீவராசி சாக வேண்டுமா அப்படின்னு யோசனை பண்ணேன். அது தேவையில்லைன்னு தோணுச்சு. டைரி நோட் பண்ணிக்க, 1988 ஜனவரி 1ஆம் தேதி டைரியில் நோட் பண்ணிக்க, இனிமேல் நான் வந்து அசைவம் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு. அப்புறம் மனித ஜாதி ஷூட்டிங் போனால் காலையில் வந்து ஒரு 4:30 மணி 5 மணிக்கு மங்களாபுத்தூர் தாண்டி குண்டேரி பள்ளம் நோக்கி போயிட்டு இருக்கும்போது பார்த்தா இருட்டில் மங்களாக ஒரு வெள்ளை வேட்டி கட்டிட்டு 4 பேர் நிற்பாங்க. கருப்பு ஒன்று நிற்கும், கழுத்தில் மாலை போட்டிருப்பாங்க, இந்த பக்கத்தில் சொம்பு வச்சுருப்பாங்க. நாங்கள் காரு கிட்ட போகும்போது ஹெட்லைட் பார்த்தா சடார்னு தலையை வெட்டிடுவேன், தலையை கையில் எடுத்துக்குவேன், இந்த ரத்தம் வந்து பாயும் சொம்பு பிடிப்பாங்க. வேண்டாம். அதே மாதிரி ஒரு 2 வருஷம் கழித்து எங்கள் தவமணி ஹோட்டலில் தங்கியிருந்த தென்காசியில் போய் தசரன படத்துக்கு ஷூட்டிங்காக போகும்போது
பார்த்தா காலையில் நான் வந்து ஃப்ரண்ட்டில் ரோட்டில் ரூம் போட்டோம்னா நிறைய நாய்ஸுக்கு கார் பஸ் சவுண்ட் ஒரு மணிச்சு பின்னாடி ரூம் போட்டுச்சுனேன். ஒரு 4-5 மணிக்கு பார்த்து கேட்கன்னு ஒரு 50-60 கோழிக்கு சத்தம் பண்ணுது. அது பார்த்தா கீன்னு ஒரு சத்தம் 5 நிமிஷம் சத்தம். அப்போ பார்த்தா திபு 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 திபுன்னு என்னென்ன பார்த்தோம்னா எல்லாத்தையும் கழுத்து அறுத்துறானுங்க. அந்த கழுத்து அறுத்தும் உயிர் போகாது இல்லையா, அந்த இறகெல்லாம் அடித்து செட்டில் ஆகிறதுக்கப்புறம் கோழி குருமா வேண்டாம்னு முடிவு செஞ்சேன். நேற்று சத்யராஜ் சுந்தரராஜ் ஃபங்க்ஷனில் பார்த்தோன்னா சத்யராஜ் அண்ணே ரொம்ப ஷைனிங்காக இருக்கேன். நான் ஒன்றும் இல்லைப்பா 1988 ஜனவரி 1 சைவமாயிட்டேன். ஸோ இந்த முரடு தட்டி போகிற முகம் அந்த தேவையில்லாமல் இப்போ நம்ம முறுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம், உடம்பு முறுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம். நீங்கள் பாருங்கள், ஒரு பிராமணர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு தூரமாக இருப்பான், வெறும் மோரிச்சாலும் தயிர்ச்சாந்து எப்படி 93 வயசு வாடுறான். நீங்கள் ஆடு மாடு தின்னு 45 வயசு எடுத்து போகிறீங்க. புரியும் உனக்கு? ஒரு வயசாகுது, வயசான உடனே வந்து எதுக்காக உனக்கு கண்ணில் வந்து புற வருது, நீ படித்தது போது பார்த்த போது புற வருது, நீ போய்ட்டு கண்ணில் அதை நோண்டி எடுத்துகிட்டு படிச்சு லென்ஸ் போட்டு பழையபடி படிக்கிறீங்க. அசைவந்த வந்து ஆடு மாடு திங்கிறதுக்கு பல்லு வலுவாக்கணும். ஒரு வயசுக்கு அப்புறம் ஜீரணம் மகானுக்காக தான் பல்லு விழுகுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பல்லு பொதுபோல் விழுகலை. உனக்கு வயசாகுது, இந்த பல்லு விழுந்துச்சுன்னா நம்ம பல்லு வலுவாந்து நீ பழையபடி ஆடு மாடு கடிச்சு திம்பேன், அப்புறம் திரும்ப வயிறு ஜீரணம் பண்ண முடியாத பல்லு விழுகுது. நீ என்ன பண்ணுறேன், டாக்டர் போய் ஸ்பெஷலாக பல்லு இம்ப்ளான்ட் பண்ணிட்டு பழையபடி ஆடு மாட்டிங்க. டே உங்களை எப்படா திருத்துறது டே நினச்சி பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் வந்து உரிய காலங்களில் எது பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து ஆரோக்கியமே தவிர சும்மா வெறும் யோகா மட்டும் ஆரோக்கியம் இல்லை. இப்போ சொன்னதெல்லாம் இளைய சமுதாயத்தான். புதுசாக என்ன சொல்ல போகிறோம், இளைய சமுதாயத்துக்கு அட்வைஸ்லாம் தேவை கிடையாது. நம்ம அட்வைஸை விரும்ப மாட்டாங்க. புரியுதா? அவங்களுக்கு ஒன்று விஷயம் சொல்கிறேன் என்னங்கன்னா, வந்து எல்லாத்தையுமே வாழ்க்கையில் தோல்வியே சந்திக்கக்கூடாது, சீக்கிரமாக வெற்றி கிடைக்கணும், சீக்கிரமாக வாய்ப்பு கிடைக்கணும், சீக்கிரமாக எல்லாத்தையும் அனுபவிக்கணும், சீக்கிரமாக போயிடணும்னு நினைக்கிறீங்க ஐயா. வாழ்க்கை பெரிய விஷயம். இப்போ அது 120 வருஷம் 125 வருஷம் வந்து ராமானுஜர் வாழ்ந்துருக்கிறார். புரியுதா? 100 வருஷம் மொராஜி தேசாயை தொட்டுட்டு போயிருக்காரு. அதாவது 100 வருஷம்ங்கிறத வந்து ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் நினைவாற்றலோடையும் 100 வருஷம் வாழலாம். அதனால் வந்து வாழ்க்கையை வந்து சீக்கிரமாக சுருக்காதீங்க, தோல்வியை வந்து ஏற்றுக்க பழகிங்க, எல்லாத்தையும் சீக்கிரமாக முடிக்க ஆசைப்படாதீங்க. வாழ்க்கை ஒரு நீட்சியோட ஒரு 60-70 வருஷம் வாழ்கிற மாதிரி அப்படி விசாரமாக டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக வாழ பழகிங்க. உடம்பையும் மனசையும் ஆரோக்கியமாக வச்சுங்க. வணக்கம்.